Welcome students, 12th first chapter பார்த்துட்டு இருக்கோம் electrostatics. இது lecture number 3. Last lectureல ஒரு கொஸ்டினோட எண்ட் பண்ணியிருப்பேன். என்ன கொஸ்டின் அப்படின்னா, எதுக்காக ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, அயன் பாக்ஸ், ஹீட்டர் இதுக்கெல்லாம் வந்து 3 பின் பிளக் யூஸ் பண்றாங்க அப்படின்னு. சரிங்களா? அதுக்கான ஆன்சரை இந்த லெக்சர்ல தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் லெக்சர்ல மெத்தட்ஸ் ஆஃப் சார்ஜிங் சொல்லிட்டு 3 மெத்தட் நான் எழுதி போட்டிருப்பேன். சரிங்களா? அதுல 3வது மெத்தடான சார்ஜிங் பை இண்டக்ஷனை இந்த லெக்சர்ல சொல்றேன். ஏன் லேட்டா சொல்றேன் அப்படின்னா, எர்த்திங் அப்படிங்கிற கான்செப்ட் நடத்திட்டு சார்ஜிங் பை இண்டக்ஷனை சொன்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியாகவும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பார்க்கலாமா? நோட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த அயன் பாக்ஸ்ல நீங்க பாருங்க, கவனிங்க. இந்த அயன் பாக்ஸ்ல இந்த 3 பின் பிளக் கொடுத்துருக்காங்களா? அயன் பாக்ஸ்ல 3 பின் பிளக் கொடுத்துருக்காங்களா? இது 2 பின் பிளக்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு இதுல பாத்தீங்கன்னா லைவ் ஒயர், மைண்ட்ல வச்சுக்கணும், 2 பின்ல. ஒரு இதுல லைவ் ஒயர் கொடுத்துருப்பாங்க, இன்னும் இதுல நியூட்ரல் ஒயர் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இதுல எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா பின்னு, இதுல என்ன ஒயர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நம்ம பாக்குறோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே, ரொம்ப டீப்பா பார்க்க போறது இல்ல. சரிங்களா? நமக்கு நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துடலாம். சரிங்களா? நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க. இங்க பாருங்க, இந்த 3 பின்ல எக்ஸ்ட்ரா அந்த ஒயர், இந்த பின்ல என்ன ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போறாங்க அப்படின்னு 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒயர் வரும் நமக்கு. சரிங்களா? என்னென்ன ஒயர் அப்படின்னா, கவனிங்க. இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இந்த ரெட் கலர் வந்து பாத்தீங்கன்னா, சரிங்களா, இந்த ரெட் கலர் வந்து என்ன பேருனா, இந்த ரெட் கலர் ஒயருக்கு, இந்த ரெட் கலர் ஒயருக்கு உங்களுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா லைவ் ஒயர். ஓகேங்களா? என்ன ஒயரு? லைவ் ஒயரு. ஓகேவா? இந்த லைவ் ஒயர் தான் உங்களுக்கு என்ன பண்ணும்னா, பிரிங்ஸ் தி கரண்ட்டை கொண்டு வரும். ஓகேங்களா? பிரிங்ஸ் தி கரண்ட்டு. ஓகே சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளாக் கலர் ஒயர் இருக்குல்ல, இந்த பிளாக் கலர் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஒயர் அப்படின்னா, இந்த பிளாக் கலர், இந்த பிளாக் கலர் ஒயரு என்ன, இது என்ன சார் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது க்ளோஸ் த சர்க்கியூட்டு. சரிங்களா? க்ளோஸ் தி சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணும். இந்த ஒயர் தான் சர்க்கியூட்டை என்ன பண்ணுன்னா க்ளோஸ் பண்ணும். சரிங்களா? இது பேர் என்ன, இன்னொரு பேர் என்ன, இதுக்கு ரிட்டன் ஒயர் அப்படின்னு பேர். இது ரிட்டன் ஒயர் அப்படின்னு பேர். சரிங்களா? ஓகே, இது லைவ் ஒயரு. ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஒயரு, அது கரண்ட்டை கொண்டு வருது. சரிங்களா? பிளாக் கலர் ஒயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒயர் அப்படின்னா, இதுதான் நம்ம நியூட்ரல் ஒயர்னு சொல்லுவோம். என்ன ஒயர்னு சொல்லுவோம்? நியூட்ரல் ஒயர். நியூட்ரல் ஒயர் தான் என்னது நமக்கு? ரிட்டன் ஒயர். இது ரிட்டன் ஒயர் தான் இதுக்கு சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு. சர்க்கியூட் க்ளோஸ் ஆனதா உங்களுக்கு என்ன ஆகும்னா கரண்ட் ஃப்ளோ ஆகும். சரிங்களா? கரண்ட்டை பற்றி கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் இன்னும் டீப்பாக பார்க்கலாம். ஓகே ஓகே. அடுத்து தேர்டு பின்னு, நல்லா லிசன் பண்ணுங்க. இந்த தேர்டு பின் இருக்கு பார்த்தீங்களா, தேர்டு பின் கிடையாது, ஐம் சாரி, தேர்டு ஒயர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த தேர்டு ஒயர் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சரிங்களா, இதெல்லாம் வந்து எர்த்து ஒயர் சொல்லுவோம். இந்த ஒயர் என்ன சொல்லுவோம்? எர்த்து ஒயர்னு சொல்லுவோம். இது என்ன கலரில் இருக்குது நமக்கு? எர்த்து ஒயரு நமக்கு கிரீன் கலரில் இருக்குது. எர்த்து ஒயர் என்ன கலரில் இருக்குன்னா கிரீன் கலரில் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த 3 ஒயர்களையும், சரிங்களா, இந்த 3 பின்ல நம்ம கொடுக்க போகிறோம். சரிங்களா? 2 பின் பிளக்ல இந்த 2 ஒயர் மட்டும்தான் இருக்கும், கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த 3 பின்ல இந்த ஒயர் இருக்குல்ல, எர்த் ஒயர் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, இந்த ஒயரை நம்ம தேர்டு பின்ல நம்ம கொடுக்க போறோம். எதுக்கு சார் கொடுக்க போறோம், என்ன ரீசனுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கவனிங்க. இந்த எர்த் ஒயர் எடுத்துட்டு வந்து எங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த தேர்டு பின்ல கொடுத்துறீங்க. அடுத்து லைவ் ஒயரை எடுத்துட்டு வந்து எங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த பின்ல கொடுத்துறீங்க. அடுத்து பிளாக் கலர்ல இருக்குல்ல நியூட்ரல் ஒயர் எடுத்துட்டு வந்து இந்த கனெக்ஷன்ல கொடுத்துறீங்க. ஓகேவா? கிளியரா? ஓகேவா? நீங்களே வீட்டில் வந்து கனெக்ஷன்லாம் கொடுத்துடலாம்ல, எந்த கலர் எதுக்குன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. இது எர்த் ஒயரு என்ன யூஸுக்காக சார்? இப்போ லைவ் ஒயர் வந்து கரண்ட்டை கொண்டு வருதுன்னு சொன்னீங்க. ரெட் கலர் கலரை மாற்றி கொடுக்கு சார், கலரை மாற்றி இது கொடுத்துட்டோம்னா எதுக்கு இருந்த ரெட் கலர் அப்படின்னா, இப்போ இதானே கரண்ட்டை கொண்டு வருது. சரிங்களா? சப்போஸ் கரண்ட்டை தொட்டா ஷாக் அடிக்கும்ல, அப்போ டேஞ்சர் இல்லை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். சரிங்களா? டேஞ்சர் கலர் என்னது? ரெட்டு. டேஞ்சர் கலர் என்னது? ரெட்டு. ஓகேவா? அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த ஒயர் வந்து சேஃப்டிக்காகப்பா. எர்த் ஒயர் எதுக்காகனா சேஃப்டிக்காக. என்ன சேஃப்டி சார் அப்படின்னா, நான் சொன்னல ரெஃப்ரிஜிரேட்டர், அயன் பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட்டரு, இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மெட்டல் பாடியால் ஆயிருக்கும். சரிங்களா? மெட்டல் பாடியால் ஆயிருக்கும். அந்த மெட்டல் பாடியில் சப்போஸ் ஏதாவது ஒரு ஃபால்ட்டு கனெக்ஷன் நடந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஃபால்ட்டு கனெக்ஷனோ இல்லை லைவ் ஒயர் இருக்குல்ல, இந்த லைவ் ஒயர் இருக்குல்ல, இது வந்து மெட்டல் பாடியை டச் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லைவ் ஒயரில் என்ன இருக்கும்? கரண்ட் வந்துட்டு இருக்கும். கரண்ட்னா என்ன? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிறதா நம்ம என்ன சொல்லுவோம்னா கரண்ட்னு சொல்லுவோம். அப்போ லைவ் ஒயரில் என்ன இருக்குன்னா சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு வந்துட்டு இருக்குமா, கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்ல. அப்போ இந்த லைவ் ஒயர் சப்போஸ் உங்கள் மெட்டல் பாடியை டச் பண்ணிடுச்சுன்னா, அப்போ நான் சொல்கிறேன் பாருங்களேன், இங்கே பாருங்க,
நம்ம லைவ் ஒயர் வந்து கவனிங்க இப்போ இந்த லைவ் ஒயர் ரெட் கலர் லைவ் ஒயர் வந்து சப்போஸ் மெட்டல் பாடி எது டச் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே இந்த ஒயர்ல உங்களுக்கு என்ன வந்துட்டு இருக்கும் அப்படின்னா சார்ஜஸ் வந்துட்டு இருக்கு சரிங்களா. அப்போ இந்த லைவ் ஒயர் வந்து சப்போஸ் மெட்டல் பாடி நம்ம இதில் மெட்டல் பாடியெல்லாம் இருக்குமா, இந்த மெட்டல் பாடியை டச் பண்ணும்போது பாருங்க, மெட்டல் பாடியை டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா மெட்டல் பாடிக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆயிரும். எப்படி சார் மெட்டல் பாடிக்கு சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும்? லாஸ்ட் லெக்சர்ல கண்டக்டர் பத்தி நடத்தினேன். கண்டக்டர்னா என்ன? கண்டக்டர்னா சார்ஜஸை அலோவ் பண்ணும் சார் இல்லையா. அப்போ இதுல சார்ஜஸ் வந்துட்டு இருக்கு சரிங்களா, கரண்ட் வந்துட்டு இருக்கு. சப்போஸ் ஏதோ ஒரு கனெக்ஷன்ல ஃபால்ட் கனெக்ஷன்ல இந்த மெட்டல் பாடியை டச் பண்ணும்போது சார்ஜஸ் எங்க ஃப்ளோ ஆயிரும்? இது மெட்டல் பாடி தான் சார்ஜஸ் அலோவ் பண்ணுமே. அப்போ இதுல இருந்து சார்ஜஸ் எங்க போனா மெட்டல் பாடிக்கு போயிடும். அப்போ அந்த மெட்டல் பாடிக்கு போகும்போது கவனிங்க, அந்த மெட்டல் பாடியில இப்போ சார்ஜஸ் இருக்கு சரிங்களா. நம்ம வேற ஒரு கண்டக்டர் இல்லையா, நம்ம போயிட்டு அயன் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த மெட்டல் பாடியை டச் பண்ணும்போது நம்ம ஒரு கண்டக்டரா, அப்போ என்ன ஆகும்னா நமக்கு ஷாக் அடிக்கும். ஸோ நமக்கு ஒரு டேமேஜ் இல்லையா. அப்போ நம்ம இந்த ஹியூமனுக்கு டேமேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் சப்போஸ் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸே டேமேஜ் ஆயிரும் சரிங்களா. அந்த டேமேஜை அவாய்ட் பண்ணுறதுக்கும் நம்ம ஷாக்லேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்துருப்பாங்க. எப்படி சார் இது கொடுத்தா ஷாக் அடிக்காதா சார்? இது கொடுத்தா டேமேஜ்லேருந்து அவாய்ட் பண்ணிடலாமா சார்? ஆமாம், அவாய்ட் பண்ணிடலாம். எப்படி நான் சொல்லட்டுமா? கவனிங்க, எப்படி நான் சொல்கிறேன். இப்போ இந்த எர்த்து ஒயரு சரிங்களா எங்கேருந்து வரும் அப்படின்னா, அந்த ஒயரை எங்கே கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, கனெக்டட் டு தி எர்த்து ஒயர் வந்து கனெக்டடு எதோட கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னா கனெக்டட் டு தி திக் மெட்டல் பிளேட். கனெக்டட் டு தி திக் மெட்டல் பிளேட். திக் மெட்டல் பிளேட் பார்த்துருக்கீங்களா? கொடுத்துருப்பாங்களே, கிரவுண்டில் கொடுத்துருப்பாங்களே, கனெக்டட் டு தி திக் மெட்டல் பிளேட். அந்த திக் மெட்டல் பிளேட் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா புதைச்சி வச்சிருப்பாங்களே டீப்பாக எர்த்துக்குள்ள சரிங்களா. பரீடு புதைச்சி வச்சிருக்காங்க டீப் இன்டு தி எர்த்து. டீப் இன்டு தி எர்த்தில் என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா புதைச்சி வச்சிருப்பாங்க சரிங்களா. ஸோ அங்கேருந்து நமக்கு இந்த எர்த்து ஒயர் வரும். இந்த எர்த்து ஒயரை தான் நம்ம எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா இந்த தேர்ட் பின் கொஞ்சம் பெருசாக இருக்கு பாருங்க சரிங்களா. இந்த பெரிய பின்ல நம்ம என்ன பண்ணுறோம்னா கொடுத்துருப்போம் எர்த்து ஒயர் சரிங்களா. இது கரண்ட்டை கொண்டு வருது, இது ரிட்டர்ன் ஒயரு. இங்கே நம்ம என்ன ஒயர் கொடுக்கணும் சார்? லைவ் ஒயர் கொடுக்கணும். இங்கே என்ன ஒயர் கொடுக்கணும்? நம்ம வந்து ரிட்டர்ன் ஒயர் கொடுக்கணும், அதாவது நியூட்ரல் ஒயரு. இங்கே என்ன கொடுக்க போகிறோம்? எர்த்து ஒயர் கொடுத்துருப்போம் சரிங்களா. எர்த்து ஒயர் கொடுத்துருப்போம். இப்போ இந்த எர்த்து ஒயர் கொடுத்ததுனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம 3 பின் பிளக்கை நம்ம என்ன பண்றோம்னா போயிட்டு அதில் மாட்டுவோம்ல, நம்ம போய் பிளக் பாயிண்ட்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? பிளக் பண்ணுவோமா? அப்படி பிளக் பண்ணும்போது அந்த தேர்ட் பின் இருக்குல்ல, இந்த தேர்ட் பின், அந்த தேர்ட் பின் போயிட்டு வாலை டச் பண்ணும். அப்படி டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம பாடியில ஏற்கனவே சப்போஸ் ஃபால்ட் கனெக்ஷன் நடந்துருந்தா என்ன ஆகும்? இந்த மெட்டல் பாடியில சார்ஜஸ் வந்துருமா? அந்த சார்ஜஸ், அந்த அக்குமுலேட் ஆன சார்ஜஸை இந்த எர்த்து ஒயர் கனெக்ஷன் நம்ம கொடுத்துருந்தோம்னா இந்த ஒயர் வழியா நமக்கு இதுதான் போயிட்டு வால்ல டச் ஆயிருக்கு, என்ன ஆயிரும்னா எர்த்துக்கு போயிடும். அப்போ இந்த மெட்டல் பாடியில அக்குமுலேட் ஆன அந்த சார்ஜஸ் எல்லாம் எங்க ஷேர் ஆயிடுச்சு? இப்போ எர்த்துக்கு போயிடுச்சு. இப்போ போய் நம்ம டச் பண்ணும்போது நமக்கு என்ன இருக்காதுன்னா டேமேஜ் இருக்காது. அப்போ நமக்கு டேமேஜ் இல்லைல்ல. அப்போ இது இந்த டேமேஜை எப்படி அவாய்ட் பண்ணும்? இந்த தேர்ட் பின்ல எர்த்து ஒயர் கனெக்ஷன் கொடுத்ததுனால நம்ம டேமேஜ்லேருந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா டேமேஜை அவாய்ட் பண்ணிட்டோம். கரெக்டாக டேமேஜ் என்ன பண்ணிட்டோம்? அவாய்ட் பண்ணிட்டோம். எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ்க்கும் டேமேஜ் இருக்காது. அப்போ ஏதாவது மெட்டல் பாடியில் ஏற்கனவே சார்ஜஸ் எல்லாம் பில்டப் ஆயிருந்துச்சு அப்படின்னா, ஏன்னா இந்த ரெஃப்ரிஜிரேட்டர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல் பாடியெல்லாம் இருக்குமா, ஏற்கனவே சார்ஜஸ் எல்லாம் பில்டப் ஆயிருந்துச்சு அப்படின்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸ் வந்து பில்டப் ஆயிருக்கும். அந்த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜஸை என்ன ஆகும்னா, இல்லை அந்த சார்ஜஸ் வந்து லீக்கேஜ் ஆகவும் சான்சஸ் இருக்கு சரியா. அதை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இந்த எர்த்து ஒயர் கனெக்ஷன் இந்த 3வது பின்ல கொடுத்துட்டோம் அப்படின்னா எங்க சார்ஜஸ் எல்லாம் எங்க ஷேர் ஆயிரும்? எர்த்துக்கு ஷேர் ஆயிரும். அது போயிட்டு வால்ல போய் டச் ஆகும் சரிங்களா. ஏற்கனவே நம்ம இந்த ஒயர் வந்து எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா அந்த மெட்டல் பிளேட், திக் மெட்டல் பிளேட்லேருந்து வந்திருக்கும். அதை வந்து புதைச்சி வச்சிருப்போம். அங்கேருந்து ஒயரை வந்து இந்த பின்னு கொடுப்போம். போய் டச் பண்ணும்போது ஏற்கனவே ஏதாவது சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா எங்கே போகும்னா எர்த்துக்கு ஃப்ளோ ஆயிரும். ஸோ இப்போ நமக்கு எலக்ட்ரிக் அப்ளையன்சஸ் டேமேஜையும் நம்ம ஷாக்லேருந்து அந்த டேமேஜையும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அவாய்ட் பண்ணிடுவோம். அதுக்காக தான் இந்த தேர்ட் பின் பிளக்கு கொடுக்குறோம். கிளியரா? இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன சார் தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்களா, என்ன தேவைன்னா எர்த்திங் கிரவுண்டிங்னா எனக்கு என்னன்னு தெரியணும் சரிங்களா. எர்த்திங் கிரவுண்டிங்னா என்ன பண்ணணும்? இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, நம்ம என்ன பண்ணோம், எப்படி நம்ம இதை வந்து அவாய்ட் பண்ணோம், அந்த ஷாக் அடிக்கிறது வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, ஷேரிங் த மெட்டல் பாடியில் அந்த அக்குமுலேட் ஆன சார்ஜஸை சரிங்களா எங்க ஷேர் பண்ணோம்? நம்ம எர்த்துக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சார்ஜஸை ஷேர் பண்றதுக்கு தான் ப்ராசஸ் பேர் தான் எர்த்திங் இல்லைன்னா கிரவுண்டிங். நோட் பண்ணுங்க. என்னது நமக்கு பென் கலர் மாத்திக்கிறேன் ஓகேங்களா. ஓகே, வாட் இஸ் எர்த்திங் ஆர் கிரவுண்டிங்? இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப், நோட் பண்ணுங்க, இட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப், என்ன ப்ராசஸ்? Process of sharing
எதை ஷேர் பண்றோம்? ஷேரிங் த சார்ஜஸ். எதை ஷேர் பண்றோம்? எர்த்தோட எதை ஷேர் பண்றோம்? சார்ஜஸ். ஷேரிங் த சார்ஜஸ் டு தி எர்த். ஷேரிங் த சார்ஜஸ் எங்கே ஷேர் பண்றோம்? டு தி எர்த்துக்கு. டு தி எர்த். எர்த் ஒரு கண்டக்டர்ல, சரிங்களா? அப்ப எர்த் வந்து சார்ஜஸ் அலோவ் பண்ணுமா? கண்டிப்பா அலோவ் பண்ணும், சரிங்களா? ஷேரிங் த சார்ஜஸ் டு தி எர்த் இஸ் கால்டு நமக்கு என்னது? எர்த்திங் ஆர் கிரவுண்டிங். ஷேரிங் த சார்ஜஸ். ஷேரிங் த சார்ஜஸ். ஓகேங்களா? ஓகேவா? கிளியரா? எந்த ஒயர் கொடுக்கணும் இனிமேல் வீட்டில் போய் சொல்லிடுங்களா? யாராவது சப்போஸ் யாராவது ஒரு அண்ணன் வந்து ஒயரை வந்து மாற்றி கனெக்ஷன் கொடுக்கும்போது, அண்ணா நான் படிச்சிருக்கேன்னே, எனக்கு வந்து நீங்கள் இதை வந்து லைவ் ஒயர் கொடுங்க, சரிங்களா? இதில் வந்து லைவ் ஒயர் கொடுங்க, இதில் நியூட்ரல் ஒயர் கொடுங்க, இந்த எர்த் ஒயர் கொடுங்க. இந்த எர்த் ஒயர் எதுக்குன்னு தெரியுமா? சேஃப்டி இல்லை, நம்ம ஷாக் அடிக்காமல் எலக்ட்ரிக் அப்ளையன்ஸ் டேமேஜ் இல்லாமல் நம்ம சொல்லிடலாம். ஓகே, கிளியர்? ஓகே, சரி. இப்போ ஒரு கொஸ்டின் வரும் உங்களுக்கு. சார், இப்போ நம்ம வந்து எர்த்திங் இதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இதான் எர்த்திங்கோட சிம்பிள், சரிங்களா? இதான் என்னது? எர்த்திங்கோட சிம்பிள், சரிங்களா? சரி சார், இப்போ நீங்கள் வந்து சார்ஜஸ் என்ன, சார்ஜிங் பை கண்டக்ஷன் நான் படிச்சிருக்கேன் சார். என்ன படிச்சிருக்கேன் அப்படின்னா, ஒரு சார்ஜான பாடியை, சரிங்களா, ஒரு சார்ஜான பாடியை இன்னொரு நியூட்ரல் பாடியை நான் எடுத்துகிட்டு வரேன். நியூட்ரல் பாடி எடுத்துகிட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா டச் பண்ண போகிறேன். இந்த நியூட்ரல் பாடி எடுத்துகிட்டு வந்து நான் சார்ஜ்டு பாடியை டச் பண்ண போகிறேன். டச் பண்ணோன்னா இது மெட்டல் தான், ஓகேங்களா? மெட்டாலிக் ஸ்பியர். நான் டச் பண்ணும்போது என்ன ஆகும்? சார்ஜிங் பை கண்டக்ஷன் படிச்சிருக்கோம். டச் பண்ணும்போது இந்த சார்ஜஸ் எல்லாம் எங்கே ஃப்ளோ ஆயிரும்? இந்த நியூட்ரல் பாடிக்கு ஃப்ளோ ஆயிரும். கரெக்டா? அப்போ இதுவும் சார்ஜ் ஆயிருமா? இந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆயிடுச்சு? இதுக்கு ஷேர் பண்ணியாச்சா? ஓகே சார், அப்போ இதுக்கு சொல்றீங்க, கேளுங்களேன். இப்போ நீங்க இந்த அக்குமுலேட்டர் சார்ஜஸை எங்க ஷேர் பண்ணீங்க? இந்த எர்த் ஒயர் மூலியமா எங்க ஷேர் பண்ணீங்க? நீங்க எர்த்துக்கு ஷேர் பண்ணீங்களா? அப்போ எர்த்து வந்து சார்ஜ் ஆயிருமா சார்? எப்படி இந்த நியூட்ரல் பாடி சார்ஜ் ஆனிச்சோ அந்த மாதிரி எர்த்து சார்ஜ் ஆயிருமா? அப்போ எர்த்து வந்து ஒரு கண்டக்டரு, ஃபர்ஸ்ட் நியூட்ரல் கண்டக்டரு. இப்போ நம்ம அங்கங்கே எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சார்ஜஸை வந்து ஷேர் பண்றதுனால உங்களுக்கு எர்த்து வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா சார்ஜ் ஆயிருமான்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும். சார்ஜர் கண்டக்டரா சார் எர்த்து? நம்ம நிறைய இடத்துல சார்ஜஸ் வந்து ஷேர் பண்றோமே சார், அப்போ அது சார்ஜ் ஆயிருமா சார் அப்படின்னா கிடையாது. ஏன்? நோட் பண்ணுங்க. நோட் பண்றீங்களா? ஓகே ஓகே, நோட் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட், எர்த் வந்து இஸ் a large conductor. எர்த் இஸ் a large conductor. எர்த் இஸ் a large conductor. அதனால தான் அது சார்ஜ் ஆகலையா சார்? நோட் பண்ணி வெயிட் பண்ணுங்க சொல்றேன், சரிங்களா? எர்த் இஸ் a large conductor. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா, செகண்ட் பாயிண்ட், லார்ஜ் கண்டக்டர் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் நியூட்ரல் கண்டக்டர்னா, நியூட்ரல்னா என்ன? உங்களுக்கு சார்ஜஸ் இருக்குமா இருக்காதா சார்? சார்ஜஸ் ஜீரோ சார். நெட் சார்ஜ் ஜீரோ. சார்ஜஸ் எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டா இருக்கும். சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் பேலன்ஸ்டா இருக்கும், சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜஸ் நம்ம புரோட்டான் சொல்லுவோம், நெகட்டிவ் சார்ஜஸ் நம்ம எலக்ட்ரான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ எர்த் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் கண்டக்டரா? இட் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வெரி லார்ஜ் நம்பர் ஆஃப் electrons and protons. Very large number of electrons and protons ஓட எண்ணிக்கை எப்படி இருக்கும்னா அதிகமா இருக்கும், சரிங்களா? electrons and protons ஓட எண்ணிக்கை எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும் எர்த்ல, சரிங்களா? இப்போ நம்ம சார்ஜஸ் ஷேர் பண்றதுனால ஏன் வந்து அது சார்ஜ் ஆகல அப்படின்னா, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. நிறைய எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் இருக்கு, சரிங்களா? நிறைய எலக்ட்ரான்ஸ், நிறைய புரோட்டான்ஸ் இருக்கு. நம்ம கொடுக்குற ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வந்து அதை வந்து என்ன ஆயிருன்னா எர்த்தை வந்து என்ன பண்ணிடுறாதுன்னா ஒரு பெரிய ஒரு டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா நிறைய இருக்குல்ல. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு பெரிய கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெரிய கடல்ல போயிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணியை வந்து என்ன பண்றேன்னா ஊத்துறேன். எப்படி நான் இப்போ சார்ஜஸை வந்து எர்த்தோட ஷேர் பண்றேன்ல, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. இப்போ எர்த்து தான் நமக்கு என்ன சொல்ல வரேன்னா கடல்னு சொல்றேன். நான் தண்ணி ஊத்துறேன்ல, சரிங்களா? ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊத்துறேன். அந்த மாதிரி ஒரு டம்ளர் தண்ணி ஊத்துறத நான் இதோட கம்பேர் பண்ணிக்கிறேன்னா சார்ஜஸை ஷேர் பண்றதை கம்பேர் பண்ணிக்கிறேன். இப்போ சொல்லுங்க, இப்போ அந்த கடல் இருக்கு, ஒரு டம்ளர் ஊத்திட்டேன், ஒரு டம்ளர் தண்ணி ஊத்திட்டேன். இப்போ அந்த எர்த்தோட லெவல் வந்து என்ன, அந்த கடலோட லெவல் வந்து அதிகமாயிருமான்னு? ஒரு டம்ளர் தண்ணினால அந்த கடலோட லெவல் அதிகமாயிருமான்னு? அதே மாதிரி தான் உங்களுக்கு நம்ம இந்த சார்ஜஸ் நம்ம எடுத்து கொடுக்குறோம்ல, சரிங்களா? அது அந்த கொடுக்குற ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் வந்து சார்ஜஸ்னால எடுத்து என்ன ஆகாதுன்னா சார்ஜ் ஆகாது. ஸ்டில் இட் பிகம் நியூட்ரல்.
சரிங்களா? சார்ஜஸ் ஷேர் பண்றதுனால என்ன ஆகாது அப்படின்னா அது சார்ஜ் ஆகாம நியூட்ரலா தான் இருக்கும். எக்ஸாம்பிள் கடலை வச்சு புரிஞ்சுக்கணும். ஓகே சார், கடல்ல ஒரு தண்ணி ஊத்துனா அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. அதே மாதிரி தான் நீங்க சப்போஸ் நம்ம சார்ஜஸ் இங்க கொடுக்குறோம் சரிங்களா, அதே இடத்துல இருந்து நம்ம சார்ஜஸ் எடுப்போம், அப்பயும் என்ன ஆகும்னா அது நியூட்ரலா தான் இருக்கும். இதே தான் அப்படியே மாத்தி புரிஞ்சுக்கோங்க. ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க, கடல்ல இருந்து ஒரே ஒரு டம்ளர் தண்ணி எடுங்க, கடலோட லெவல் குறைஞ்சிருமா என்ன? குறையாதுல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு எர்த்துல இருந்து நீங்க சார்ஜஸ் கொடுத்தாலும், எர்த்துல இருந்து சார்ஜஸ் நீங்க எடுத்தாலும் எர்த்து எப்பவுமே இப்படிதான் இருக்கும், நியூட்ரலா தான் இருக்கும். சரிங்களா? புரியுதா நான் சொல்றது? ஓகே. அதனாலதான் எர்த்து வந்து நியூட்ரல் கண்டக்டர். சரிங்களா? லார்ஜ் கண்டக்டர் கன்சிஸ்ட் ஆஃப் எதனால இது டியூ டு லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இஃப் எனி சார்ஜ்டு பாடி, நான் சொல்றேன் எனி சார்ஜ்டு பாடி, இஃப் எனி சார்ஜ்டு பாடி connected to the earth, if any charged body connected to the earth, any charged body connected to the earth, என்ன ஆகும் அப்படின்னா, if ஏதாவது ஒரு சார்ஜர் பாடியை கனெக்ட் பண்ணோம்னா சரிங்களா, என்ன ஆகும் கவனிங்க, இந்த சார்ஜர் பாடி என்ன ஆகும்னா, சார்ஜர் பாடி வந்து it will become நியூட்ரல் ஆயிரும். எனி சார்ஜர் பாடினா சார்ஜிங்ல ரெண்டு இருக்குல்ல, பாசிட்டிவ் சார்ஜர் பாடி, நெகட்டிவ்லி சார்ஜர் பாடி. எந்த சார்ஜர் பாடியை நீங்க எர்த்தோட கனெக்ட் பண்ணாலும் என்ன ஆயிரும், இட் வில் பிகம் நியூட்ரல். எப்படி சார் நியூட்ரல் ஆகும்? பை ஷேரிங் தி சார்ஜஸ். சார்ஜஸ் ஷேர் பண்ற மூலமா என்ன ஆயிரும் அப்படின்னா, பை ஷேரிங் தி சார்ஜஸ். ஓகேங்களா? நோட் பண்ணுங்க by sharing the charges. okay by sharing the charges. பார்க்கலாமா? அதை நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு டயக்ராம்ல காமிக்கிறேன். இப்போ இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணுங்க, 4th பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து நான் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு டாபிக் நடத்துவேன், அப்ப நான் கிளியரா இந்த பாயிண்ட் நான் சொல்றேன். இருந்தாலும் நீங்க எங்கேயே நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, எர்த்தோட பொட்டன்ஷியல் சரிங்களா, எர்த்தோட பொட்டன்ஷியல் வந்து எவ்வளோன்னா 0 வோல்ட். எர்த்தோட பொட்டன்ஷியல் என்ன அப்படின்னா 0 வோல்ட். சரிங்களா? ஓகேவா? கிளியரா? ஸோ என்னென்ன நம்ம சொல்லியிருக்கோம், வாட் இஸ் எர்த்திங் கிரவுண்டிங்? நமக்கு சார் எர்த்திங் கிரவுண்டிங் அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் ஷேரிங் த சார்ஜஸ் தான் நமக்கு எர்த்திங், இல்லைன்னா கிரவுண்டிங். எர்த்திங்கோட சிம்பிள் இதுதான். என்னது? எர்த்திங்கோட சிம்பிள். அப்புறம் என்னென்ன ஒயர் கனெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னு. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எர்த்து வந்து ஒரு லார்ஜ் கண்டக்டர். அதனால இது கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ் இருக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு சார்ஜஸ் நம்ம ஷேர் பண்ணா அது எப்படிதான் இருக்கும், இட் வில் பிகம் ஸ்டில் நியூட்ரலாக தான் இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் இஃப் எனி சார்ஜர் பாடி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த சார்ஜர் பாடி என்ன ஆயிரும், நியூட்ரல் ஆயிரும். எப்படி நியூட்ரல் ஆகுது? பை ஷேரிங் த சார்ஜஸ் டு தி எர்த். அப்புறம் எர்த்தோட பொட்டன்ஷியல் வந்து 0 வோல்ட். இது நான் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற ஒரு டாபிக் நடத்தும் போது சொல்றேன், கிளியரா சொல்றேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கான மீனிங் நான் சொல்லட்டுமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? நோட் பண்ணுங்க, கவனிங்க. இப்போ நான் 2 பாடி எடுத்துக்கிறேன். இது நியூட்ரலா இல்ல சார்ஜ்டா? எப்படி சார் சொல்றது நியூட்ரலா சார்ஜ்டான்னு? சரிங்களா? நியூட்ரல் தான். சரிங்களா? நியூட்ரல் தான். எப்படி சார்? ஏன் நியூட்ரல்? ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் பேலன்ஸ்டா இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் பேலன்ஸ்டா இருக்கும். ஆனா நமக்கு பாயிண்ட் என்ன, சார்ஜ் பாடி எடுத்துட்டு வரணுமா அந்த 3rd பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. ஸோ நான் என்ன பண்றேன்னா இதை பாசிட்டிவ்லி சார்ஜ்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது என்ன பாடி நமக்கு? பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி. ஓகே, பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி. ஓகேங்களா? அதை என்னன்னு எடுத்துக்கிறேன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதை என்ன எடுத்துக்கிறேன்? நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி. ஓகே, நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி. இது என்ன பாடி நமக்கு? நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி. ஓகே, இது பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி, இது நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி. இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டையும் நம்ம எர்த்தோட கனெக்ட் பண்ண போறோம். நம்ம இது ரெண்டையும் நம்ம எர்த்தோட கனெக்ட் பண்ண போறோம். எப்படி கனெக்ட் பண்ணலாம்? சரிங்களா? இது எப்படி இது நியூட்ரல் ஆகும்? சரிங்களா? எப்படி நீங்க எர்த்தோட கனெக்ட் பண்ணுவீங்க? எர்த்திங்கோட சிம்பிள் என்னப்பா? இங்க பாருங்க, எர்த்திங்கோட சிம்பிள். ஓகே, அதே மாதிரி இங்க எர்த்திங்கோட சிம்பிள். ஓகே. எர்த் வந்து கண்டக்டரா? கண்டக்டர் சார்.
இது நியூட்ரல் ஆகணும் அப்படின்னா சரிங்களா, இது இந்த சார்ஜர் பாடி நியூட்ரல் ஆகணும்னா எர்த்தோட கனெக்ட் பண்ணா நியூட்ரல் ஆகுமா? ஏன்னா எர்த்து கண்டக்டர் அப்படிங்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா சார்ஜஸை என்ன பண்ணும், அலோவ் பண்ணும். சரிங்களா, அப்போ இங்க உள்ள சார்ஜஸை இங்க எடுத்துட்டு வரணும்னா நம்ம எதை கனெக்ட் பண்ணலாம்? கொஞ்சம் கண்டக்டரை யோசிச்சு பாருங்க. நைலான் த்ரெட்டை கனெக்ட் பண்ணலாமா இல்ல ஒயரை கனெக்ட் பண்ணலாமா? கண்டக்டிங் ஒயரை கனெக்ட் பண்ணாதான் இங்க உள்ள சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆகும், எர்த்துக்கு ஃப்ளோ ஆகும். அப்ப என்ன பண்றேன்னா ஒரு கண்டக்டிங் ஒயரை நான் வந்து இந்த பாடிக்கும் இந்த எர்த்துக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கனெக்ட் பண்றேன். சரிங்களா, ஏன்னா நமக்கு பாயிண்ட் நமக்கு எனி சார்ஜ்டு பாடி கனெக்டட் டு த எர்த் பை கண்டக்டிங் ஒயர். என்ன கனெக்ட் பண்றேன், கண்டக்டிங் ஒயர் மூலமா நான் கனெக்ட் பண்றேன். சரிங்களா, இப்ப கனெக்ட் பண்றதுனால என்ன ஆகும்னா இந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆகும்னா இங்கே ஃப்ளோ ஆகுமா இல்ல இங்க இருந்து சார்ஜஸ் வந்து அங்க ஃப்ளோ ஆகுமா? ஏன்னா இது கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் புரோட்டான்ஸ். பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கு. சரிங்களா, அப்போ இது இந்த பாடி எப்படி நியூட்ரல் ஆக போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா, அதே மாதிரி இங்கேயும் நான் என்ன பண்றேன்னா கண்டக்டிங் ஒயர் வந்து கனெக்ட் பண்றேன். சரிங்களா, கண்டக்டிங் ஒயர் வந்து நான் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா, கண்டக்டிங் ஒயர். ஓகே சார், இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா இது எப்படி நியூட்ரல் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா, பார்க்கலாமா? கவனிங்க, இதுவும் சாலிட் பாடி, எர்த்தும் சாலிடு, நமக்கு இதுவும் சாலிடு. சரிங்களா, சாலிட் பாடி. அப்போ சாலிட் பாடி நான் சொல்லியிருக்கேன் கண்டக்டர்ஸ் நடத்தும் போது சாலிட்ஸ்ல வந்து உங்களுக்கு எந்த வந்து ஷேர் ஆகும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் வந்து ஷேர் ஆகும். ஏன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு நியூக்ளியஸோட லூஸ்லி பவுண்டடா இருக்கும். அப்போ உங்களுக்கு ஷேரிங் என்ன சார்ஜஸ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா, அப்போ கவனிங்க, இது நியூட்ரல் ஆக போகுது. எப்படி நியூட்ரல் ஆக போகுதுன்னா எர்த்துல இருக்கும்ல உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இருக்கும்ல, எர்த்துல உள்ள எலக்ட்ரான்ஸ் வந்து எங்க போக போகுது அப்படின்னா உங்களுக்கு கவனிங்க, எர்த்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து பாருங்க, எலக்ட்ரான்ஸ் வந்து நெகட்டிவ் சார்ஜஸா, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து இந்த கண்டக்டிங் ஒயர் மூலமா சரிங்களா எங்க ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அங்க பாருங்க, ஃப்ளோ வந்து எர்த்துல இருந்து சார்ஜ்டு பாடிக்கு, எர்த் டு சார்ஜ்டு பாடி எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா ஃப்ளோ ஆகுது. சரிங்களா, எர்த் டு சார்ஜர் பாடி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இங்க இருந்து எர்த்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஏன்னா அதுதானே லூஸ்லி பவுண்டடா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஒயரை கனெக்ட் பண்ண உடனே இந்த லூஸ்லி பவுண்டட் கனெக்ட் எலக்ட்ரான்ஸ்னால என்ன ஆகும்னா எர்த்துல இருந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். எங்க ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சார்ஜர் பாடிக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஃப்ளோ ஆகனா என்ன ஆகும் உங்களுக்கு இங்க எக்ஸ்ட்ரா பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கிறதுனாலதான் அது பாசிட்டிவ்லி சார்ஜர் பாடி. ஓகேவா, எது கம்மியா இருக்கும், நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கம்மியா இருக்கும். இப்போ நம்ம கனெக்ட் பண்ண உடனே இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து எர்த்துல இருந்து பாடிக்கு ஃப்ளோ ஆகுறதுனால அந்த கம்மியான எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆயிடும்னா அதிகமாயிட்டே இருக்கும். ஒரு சர்டன் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் என்ன ஆயிடும்னா பேலன்ஸ்ட் ஆயிடும். அப்ப இந்த சார்ஜர் பாடி என்ன பாடி ஆயிரும்னா நியூட்ரல் பாடி ஆயிரும். ஓகேவா, அதே மாதிரி இங்க கவனிங்க, இங்க உங்களுக்கு இது வந்து நெகட்டிவ் சார்ஜஸ் பாடி தான் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் இல்லையா. இப்போ இது உங்களுக்கு இது எப்படி நியூட்ரல் ஆகும், எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து இங்க ஃப்ளோ ஆகுமா, எர்த்துல இருந்து இங்க ஃப்ளோ ஆகுமா? சார் எலக்ட்ரான் தான் சார் லூஸ்லி பவுண்டடு. அப்போ சார்ஜ்டு பாடியில இருந்து எர்த்துக்கு ஃப்ளோ ஆகும் சார் எலக்ட்ரான், அதே தான். அப்போ இந்த இங்க என்ன ஆகும்னா ஃப்ளோ வந்து சார்ஜ்டு பாடியில இருந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியில இருந்து எர்த்துக்கு ஃப்ளோ ஆகும். சரிங்களா, இங்க வந்து சார்ஜ்டு பாடி டு எர்த், சார்ஜ்டு பாடி டு எர்த். ஓகேவா, சார்ஜ்டு பாடி டு எர்த். அப்போ எது வரைக்கும் ஃப்ளோ ஆகும், இங்க வந்து உங்களுக்கு நெகட்டிவ் சார்ஜஸ் அதிகமா இருக்கா, இப்போ அதிகமாக உள்ள நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் ஃப்ளோ ஆகிட்டே இருக்கா, ஃப்ளோ ஆக என்ன ஆகும்னா ஒரு சர்டன் சைடில் பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸும் பேலன்ஸ்ட் ஆயிரும். அப்போ அதுவும் நியூட்ரல் பாடி ஆயிரும். அப்போ நம்ம சொன்ன பாயிண்ட் கவனிங்க, என்ன பாயிண்ட் நமக்கு சொன்னோம், நமக்கு எனி சார்ஜ்டு பாடி கனெக்டட் டு த எர்த், பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடி நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடி கனெக்டட் பண்றோம், எர்த்தோட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிகம் நியூட்ரல் பை ஷேரிங் த சார்ஜஸ். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு பாடியை எர்த்தோட கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ எங்க இருந்து எங்க இருக்கும், ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியை எர்த்தோட கனெக்ட் பண்ணும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ எங்க இருந்து எங்க இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் தான் நம்ம சொல்லியாச்சு, இங்க பார்த்தாச்சு. கவனிங்க, எங்க இருந்து எங்க இருக்கு சார், ஒரு பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பாடியை நான் எர்த்தோட கனெக்ட் பண்ணேன்னா எலக்ட்ரான் ஃப்ளோ எர்த் டு சார்ஜ்டு பாடி, ஓகேவா. இதே நான் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பாடியை எர்த்தோட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து சார்ஜ்டு பாடி டு எர்த், சரிங்களா. அப்ப இது என்ன ஆயிரும்னா லாஸ்ட் கேஸ்ல இது என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூட்ரல் ஆயிரும். எது நமக்கு இந்த பாடி வந்து இப்போ நியூட்ரல் ஆயிரும். சரிங்களா, இது நியூட்ரல் ஆயிரும்.
It will become neutral. Neutral body. எப்படி neutral ஆனிச்சு? By sharing the charges. It become neutral body. Okay? Clear? ஓகேவா? அப்போ ஒரு சார்ஜர் பாடியை நம்ம ஒரு எர்த்தோட கனெக்ட் பண்ணோம்னா அது வந்து நியூட்ரல் ஆயிரும் பை ஷேரிங் த சார்ஜஸ். எங்க எலக்ட்ரான் வந்து எங்க இருந்து எங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நோட் பண்ணியாச்சா? ஓகேவா? அடுத்த டாபிக் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் இப்போ கொஸ்டின், ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினா என்ன சார் அப்படின்னு. ஸோ நோட் பண்ணிங்க, ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினா ஒன்றும் கிடையாது. நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டில் நம்ம ஒரு பாடி எப்படி சார்ஜ் பண்ணோம், ரப் பண்ணி சார்ஜ் பண்ணோமா? சார்ஜிங் பை எங்கே பார்த்தோம்? சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷனா, சார்ஜிங் பை கண்டக்ஷனா? சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷனில். சரிங்களா? அப்போ இந்த ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னா இப்போ நம்ம சார்ஜ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஆம்பருங்கிற மெட்டீரியல் வந்து சார்ஜ் பண்ணோம். அது எதை வந்து அட்ராக்ட் பண்ணிச்சு? ட்ரை லீவ்ஸ் எல்லாம் அட்ராக்ட் பண்ணிச்சா? அப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ராட் இருந்துச்சு, அதை வந்து சில்க் கிளாத்தில் ரப் பண்ணோம். அது எதை அட்ராக்ட் பண்ணிச்சு? ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்லாம் அட்ராக்ட் பண்ணிச்சா? ஓகேவா? அப்போ அந்த அட்ராக்ட் பண்ண ப்ராப்பர்ட்டி அதுக்கு எப்படி கிடைச்சது? கிளாஸ் ராடுக்கு எப்படி கிடைச்சது? டியூ டு த நம்ம ரப் பண்ணதுனால. அந்த எலக்ட்ரிசிட்டி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி, ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ எழுதிக்கிறீங்களா? வாட் இஸ் த ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி? நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து திஸ் எலக்ட்ரிசிட்டி வந்து டெவலப்டு பை, சரிங்களா, இஃப் தி எலக்ட்ரிசிட்டி சரிங்களா, இஃப் தி எலக்ட்ரிசிட்டி இஸ் டெவலப்டு பை, electricity is developed by friction or rubbing. ஓகேங்களா? இட் இஸ் கால்டு உங்களுக்கு ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இப்போ எலக்ட்ரிசிட்டி வந்து ஃப்ரிக்ஷன் ஆர் ரப்பிங் மூலியமா டெவலப் ஆனா அந்த எலக்ட்ரிசிட்டி பேர் தான் என்னதுன்னா ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன பண்ணும், இந்த ரப்பன்றதுல என்னென்ன ப்ராசஸ் பண்ணும்? ரப்பன் இந்த எலக்ட்ரிசிட்டினால எதெல்லாம் சார்ஜ் ஆனிச்சு? இப்போ ஆம்பருங்கிற மெட்டீரியல் வந்து சார்ஜ் ஆனிச்சா? எதோட சார்ஜ்? எதில் நம்ம ரப் பண்ணோம்? நம்ம அனிமல் ஃபர்ல ரப் பண்ணும்போது என்ன சார்ஜ் ஆனிச்சு? நெகட்டிவ் சார்ஜ் ஆனிச்சு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் ராடை நம்ம ரப் பண்ணோமா? கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத்தோட ரப் பண்ணும்போது சார்ஜ் ஆனிச்சு. சரிங்களா? அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சீப் இருக்குல்ல, சீப்பை வந்து நம்ம ட்ரையால ரப் பண்ணும்போது சார்ஜ் ஆனிச்சு. இதெல்லாம் எதனால? டியூ டு இந்த ரப் பண்ணுறதுனால இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணிச்சுல, இதெல்லாம் அட்ராக்ட் பண்ணதெல்லாம் டியூ டு ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்டோமொபைல் இருக்குல்ல, நம்ம ஆட்டோமொபைல்ஸ், கார்ஸு, சரிங்களா, டூ வீலர்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஏரில் ட்ராவல் ஆகும்போது அதுவும் சார்ஜ் ஆகும். சரிங்களா? டஸ்ட் படியும்ல, டஸ்ட் வந்து படியும்ல, சரிங்களா? அது எதனாலனா அது ட்ராவல் ஆகுறதுனால அந்த ஆட்டோமொபைல்ஸும் பிகம் சார்ஜ்டு இல்லையா? ஆட்டோமொபைல்ஸ் பிகம் charged when it travels through the air. ஓகேவா? automobile becomes charged when it travels through the air. அது என்ன எலக்ட்ரிசிட்டி? ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினால. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் இருக்குல்ல, பேப்பர் பிகம் சார்ஜ்டு. எப்போ சார்ஜ் ஆகும் அப்படின்னா when it coming from the printing machine இருந்து வரும்போது. பிரிண்டிங் மிஷின்லேருந்து வரும்போது அந்த பேப்பரும் பிகம் சார்ஜ்டு. அதுவும் டியூ டு த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால, ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினால. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? வாட் இஸ் ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி? ஓகே, கிளியர்? ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சீப் இருக்குல்ல, நம்ம சீப் வந்து பார்த்தீங்கன்னா ரப் பண்ணதுக்கு அப்புறமா எதை அட்ராக்ட் பண்ணிச்சு? ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் அட்ராக்ட் பண்ணிச்சா? அது எதனால அப்படின்னு கேட்பாங்க. பார்க்கலாமா அதுக்கு ஆன்சரு? சார் அதான் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால, ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினால. இன்னொரு எதுவும் ஆன்சர் இருக்கா சார் அப்படின்னா இருக்கு, அதை நான் சொல்றேன், கவனிங்க. கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்ம வந்து சீப்பை வந்து ஹேர் வந்து ட்ரை டேல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம எங்கே கொண்டு போறோம்? அந்த சீப்பை ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ட்ட எடுத்துட்டு போறோம். அது என்ன பண்ணுது? அட்ராக்ட் பண்ணுதா? சீப் அட்ராக்ட் பண்ணுது. எதை அட்ராக்ட் பண்ணுது? நம்ம ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் அட்ராக்ட் பண்ணுது. ஏன்? என்ன ரீசனால அப்படின்னு ஒரு ரீசன் தெரியும் சார். ஏன் அப்படின்னா ஒன்று வந்து ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினால சார், ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால சார். அதனால அது என்ன ஆகுதுன்னா இந்த ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டினால நம்ம ரப் பண்ணும்போது அந்த சீப்பு வந்து சார்ஜ் ஆயிடுது. அந்த சார்ஜ் ஆனதுனால ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்லாம் அட்ராக்ட் பண்ணுச்சு சார் அப்படின்னு. சரிங்களா? ஓகே. வேற ஒரு ரீசன் இருக்கா சார்? இருக்கு, அதுதான் நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. ஓகே. இப்போ பாருங்க, நம்ம சீப்பு வந்து என்ன சார்ஜ் ஆகும் நம்ம சொன்னோம்? ட்ரையால ரப் பண்ணும்போது நெகட்டிவ்லி சார்ஜ் நம்ம சொன்னோமா? இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாடி தான் நம்ம ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை, சரிங்களா, இந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸை என்ன பண்ணுச்சுன்னா அட்ராக்ட் பண்ணுச்சு இல்லையா? அட்ராக்ட் பண்ணுச்சா? சரிங்களா? இந்த அட்ராக்ஷன் டியூ டு த இது என்ன ஆனதுனால? டியூ டு த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால இது என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்லாம் அட்ராக்ட் பண்ணுச்சு.
சரிங்களா? இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, நம்ம லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்னு படிச்சிருக்கோம். அப்போ உடனே நீங்க உங்க மைண்ட்ல வரணும், சார் இது பாசிட்டிவ் சார்ஜ், சரிங்களா, இது அட்ராக்ட் ஆகுதுன்னா இது நெகட்டிவ் சார்ஜஸா சார்? ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து நெகட்டிவ் சார்ஜஸா சார் அப்படின்னா கிடையாது. அட்ராக்ஷனால உடனே இது நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு சொல்லக்கூடாது. நம்ம சீப்பை வந்து நம்ம ரப் பண்ணோம், அது சார்ஜ் ஆனிச்சு. ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரை யார் ரப் பண்ணா? ஏன் இது அட்ராக்ட் ஆனிச்சு? எதனால இது அட்ராக்ட் ஆனிச்சு சொல்லணும்ல. இது ஏன் அட்ராக்ட் ஆனிச்சுன்னு சொல்லட்டுமா? கவனிங்களேன். இப்போ இதுலயும் உங்களுக்கு என்ன இருக்கும்? பாசிட்டிவ் சார்ஜஸ், நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் இருக்குமா? இதுலயும் ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்லையும் எப்படி இருக்கும்? பேலன்ஸ்டா இருக்கும். ஏன்னா அது நியூட்ரல்ல, பேலன்ஸ்டா இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஈக்குவலா இருக்கும் இல்லையா? ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ல பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் பேலன்ஸ்டா இருக்கும். இது நியூட்ரலா இருந்தாலும் என்ன இருக்குன்னா அட்ராக்ட் ஆயிருக்கு. எப்படி சார் அட்ராக்ட் ஆனிச்சு? நான் அட்ராக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தானே அட்ராக்ட் ஆகணும். இது எப்படி சார் அட்ராக்ட் ஆனிச்சு? வாட் இஸ் த ரீசன் சார்? பார்க்கலாம். இங்க பாருங்க. எப்படின்னா இதுல ஒரே ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரை நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸ்மால் பீஸ் ஆஃப் பேப்பரை எடுத்துக்கிட்டு இங்க பாருங்க, இது நமக்கு இந்த நெகட்டிவ்லி சார்ஜ் பாடியா, இது நெகட்டிவ்லி சார்ஜ் பாடியா இந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பரை நம்ம எடுத்துட்டு போகும்போது இந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ல இங்க பாருங்க சார்ஜஸ் இந்த மாதிரி இருந்துச்சா? இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்க, அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்க, சார்ஜஸோட அரேஞ்ச்மெண்ட்டை பாருங்க, எப்படி இருக்கு? கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கா? ஏன் இந்த டிஃபரன்ஸு அப்படின்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பாடியான பக்கத்துல எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரி இருந்த சார்ஜோட அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு பக்கம் பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் நெகட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிடுச்சு. ஏன் சார் இங்க நெகட்டிவ் அக்குமுலேட் ஆகல அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீப்பு வந்து நமக்கு நெகட்டிவ்லி சார்ஜ்டு, இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு. அப்ப இந்த நெகட்டிவ் சார்ஜ் எதை அட்ராக்ட் பண்ணும்? நம்ம பீசஸ் ஆஃப் பேப்பர்ல எதை அட்ராக்ட் பண்ணும்? பாசிட்டிவ் சார்ஜஸா இங்கே வந்து என்ன பண்ணணும்? அட்ராக்ட் பண்ணும். நெகட்டிவ் சார்ஜஸை இங்க வந்து என்ன பண்ணும்னா ரிப்பல் பண்ணும். நெகட்டிவ் என்ன பண்ணும்? ரிப்பல் பண்ணும். இது நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன பண்ணா அட்ராக்ட் பண்ணும். இதனால என்ன ஆகுதுன்னா பாருங்க, டச் பண்ணல பாருங்க. நான் போயிட்டு பீசஸ் ஆஃப் பேப்பர்ல டச் பண்ணல, நான் பக்கத்துல தான் எடுத்துட்டு போறேன். பக்கத்துல எடுத்துட்டு போனோடனே இந்த சார்ஜஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இருந்த அரேஞ்ச்மெண்ட் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. சார்ஜஸ் என்ன ஆயிடுச்சு? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. இங்க எந்த சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிருக்கு? பாசிட்டிவ் அக்குமுலேட் ஆயிருக்கு, இங்க நெகட்டிவ் அக்குமுலேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி சார்ஜஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுதுல்ல, அதுக்கு ஒரு நேம் இருக்கு, மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். சரிங்களா? சரி சார், இப்போ நமக்கு நெகட்டிவ் வந்து ரிப்பல் ஆகணும், நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகணும். ஆனா நம்ம வந்து எடுத்துட்டு போகும்போது அட்ராக்ட் தான் சார் ஆகுது. அப்போ வந்து ரிப்பல்சனை விட இந்த இங்க பாருங்க, இதுக்கும் ரிப்பல்சனை விட இந்த அட்ராக்ஷன் தான் அதிகமா சார். அது இந்த ரிப்பல்சனை விட அட்ராக்ஷன் அதிகமா இருக்கிறதுனால தான் பேப்பர்லாம் சீப்ல வந்து இப்படி வந்து என்ன ஆகுதுன்னா அட்ராக்ட் ஆகுதா சார் அப்படின்னா நீங்க நினைக்கிறதான் கரெக்ட். ஆமா, இங்க பாருங்க, ஏன் சார் ஏன் ரிப்பல்சனை விட அட்ராக்ஷன் அதிகமா இருக்குன்னா இந்த நெகட்டிவ் சார்ஜஸுக்கும் இந்த பாசிட்டிவ் சார்ஜஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்களேன். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. எதை வச்சு கம்மியா இருக்குன்னு சொல்றேன்? இந்த நெகட்டிவ் சார்ஜஸுக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பாருங்க, அதிகமா இருக்கா? டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா இந்த அட்ராக்ஷன் இருக்குல்ல, இந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சரிங்களா, அது என்ன ஃபோர்ஸ்னா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கிடையாது. என்ன ஃபோர்ஸ்? சார்ஜ்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் என்னன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன், சார்ஜ்னால வரக்கூடிய ஃபோர்ஸ் என்னது? எலக்ட்ரிக் ஃபோர்ஸ். அந்த எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா அதிகமா இருக்கும். நோட் பண்ணுங்க, எலக்ட்ரிக் ஃபோர்ஸுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரிங்களா? இதை வந்து நான் எங்க சொல்ல போறேன் அப்படின்னா கூலும்லால சொல்ல போறேன். எப்படி நம்ம கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குல்ல, கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன? அது Gm1m2/r². டிஸ்டன்ஸ் அதிகமானா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? கம்மியாகும். அதே மாதிரிதான் இங்க டிஸ்டன்ஸ் அதிகமானுச்சுன்னா உங்களோட எலக்ட்ரிக் ஃபோர்ஸும் என்ன ஆகும்? டிஸ்டன்ஸ் அதிகமானா கம்மியாகும். நான் கூலும்லால சொல்றேன். சரிங்களா? இப்ப புரியுதா? இப்ப ஏன் இந்த பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து அட்ராக்ட் ஆனிச்சுன்னு புரியுதா? ஓகே சார். ஐம் சாரி, கொஞ்சம் முன்னாடி போயிட்டு நினைக்கிறேன். வருங்கோ, வாங்கோ, வந்துட்டாங்க. ஓகே. இப்போ இந்த டிஸ்டன்ஸ்னால தான் உங்களுக்கு என்னன்னா, இந்த டிஸ்டன்ஸ் கம்மியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பேப்பர்ஸ் எல்லாம் அட்ராக்ட் ஆயிருக்கு. ஓகேப்பா? ஸோ இப்போ இதுல இருந்து என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் சார்? டியூ டு த ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டினால தான் இந்த பேப்பர்ஸ் அட்ராக்ட் ஆகுதுன்னு சொன்னீங்க, ஒரு ரீசனு. இன்னொரு ரீசன் என்னன்னா, இது அப்படி யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் யோசிக்க வேண்டியது இருக்கு. இது சார்ஜே ஆகலையே சார்,
சார்ஜ் ஆகாம நியூட்ரல் வந்து அட்ராக்ட் ஆகிருக்கு சார். எப்படி சார் இந்த அட்ராக்ட் பண்ணிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓஹோ இதை நான் பக்கத்துல கொண்டு போகும்போது, நான் வந்து டச் பண்ணல, பக்கத்துல கொண்டு போகும்போது இந்த சார்ஜஸை என்ன பண்ணிருக்குன்னா, இந்த சார்ஜஸோட அரேஞ்ச்மெண்ட்டை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேட் பண்ணிருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேட் பண்ணிருக்கு. ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகும், பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து அட்ராக்ட் ஆகும், நெகட்டிவ் என்னன்னா ரிப்பல் ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கும் ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும், இந்த நெகட்டிவ் ரிப்பல்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அட்ராக்ஷன் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது, சரிங்களா, அதாவது ரிப்பல்ஷன் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு. எதனால அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து கம்மியா இருக்கு. டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா கம்மியா இருக்கு. இந்த டிஸ்டன்ஸ் 1, இந்த டிஸ்டன்ஸ் 1, இந்த டிஸ்டன்ஸ் 2, இந்த D2 வந்து கம்மியா இருக்கிறதுனால. நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே. இந்த ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுதுல, சார்ஜஸ் வந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுதுல, அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேரை சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினை பார்த்துடுறோம். என்ன கொஸ்டின் பாருங்க. How can you charge a metal sphere positively without touching it? என்ன பண்ணணுமா? எப்படி நீ சார்ஜ் பண்ணுவ? நீ எப்படி சார்ஜ் பண்ணுவ? ஒரு மெட்டல் ஸ்பியரை கண்டக்டர் பாசிட்டிவ்லியா சார்ஜ் பண்ணுவ வித்தவுட் டச்சிங் இட். அது டச் பண்ணாமலே சார்ஜ் பண்ணணுமா? நான் ஏற்கனவே எப்படிலாம் சார்ஜ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு பாடியை நம்ம மெத்தட் பார்த்துருக்கோம் சார். சார்ஜிங் ரப் பண்ண மூலியமா நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன் சார். இந்த இப்போ சீப்பரோட ரப் பண்ணி தான் சார்ஜ் பண்ணேன் ட்ரையரில். இன்னொரு மெத்தட் என்னன்னா டச் பண்ணி சார்ஜ் பண்ணியிருக்கோம் சார், அது சார்ஜிங் பை கண்டக்ஷனு. இவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, டச் பண்ணாமல் ஒரு பாடியை வந்து சார்ஜ் பண்ணணுமா? அது எப்படின்னு பார்க்கணும் நம்ம. சரிங்களா? எப்படின்னு பார்க்கலாமா? இன்னொரு விஷயம், இதுக்கு நேம், ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜுக்கு நேம். இது ரெண்டுக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான், அந்த ஆன்சர் தான் சொல்ல போகிறேன். நோட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி இதை எப்படி நான் சார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். ஓகே, நோட் பண்ணுங்க. ஓகே, என்ன சார் இது பார்க்கலாமா? ஓகே, கொஸ்டின் கேட்டாங்களே அதே தான். இது என்னதுன்னா உங்களுக்கு இது மெட்டல் ஸ்பியர். என்னப்பா இது? மெட்டல் ஸ்பியர். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலேட்டிங் ஹேண்டில். என்னது இது? நமக்கு இன்சுலேட்டிங் ஹேண்டில். சரிங்களா? அதே தான் எல்லாமே. மெட்டல் ஸ்பியர், இன்சுலேட்டிங் ஹேண்டில். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல எப்படி இருக்குன்னா, இது நியூட்ரலா இருக்கு. எப்படி இருக்குப்பா? இது நியூட்ரலா இருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூட்ரலா இருக்கு. சரிங்களா? இது வந்து நியூட்ரலா என்ன? பாசிட்டிவும் நெகட்டிவும் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நம்மளுக்கு பேலன்ஸ்டா இருக்கும். ஓகே, இப்போதான் அவங்க கேட்ட மாதிரி ஒரு இந்த இதை வந்து என்ன பண்ண போறோம்னா, பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடி, இதை லாஸ்ட் கேஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் பாடியை கன்வெர்ட் பண்ண போறேன். எப்படி பண்ண போறேன்? எப்படி இதை பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆக்க போறேன் அப்படின்னா, எப்படி பண்ணணுமா? டச் பண்ணாம பண்ணணுமா? சார்ஜ் பண்ணணுமா? சரிங்களா? பண்ண போறேன் பாருங்க. ஏற்கனவே நான் ஒரு டேபிள் போட்டிருக்கேன். ரப் பண்ணும்போது எதெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ், எதெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ்னு ஒரு டேபிள் போட்டிருப்பேன். டைபோஎலக்ட்ரிக் சீரிஸை பத்தி நம்ம சொல்லியிருப்போம். சரிங்களா? அதுல போய் பாருங்க. பிளாஸ்டிக் ராடு நான் வந்து அனிமல் ஃபர்ல வந்து ரப் பண்ணும்போது பிளாஸ்டிக் ராடு என்ன சார்ஜ் ஆயிருக்குன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆயிருக்கும். அந்த பிளாஸ்டிக் ராடை எடுத்துட்டு வரேன். சரிங்களா? ஏன் சார் பிளாஸ்டிக் ராடை எடுத்துட்டு வரீங்க? ஏன் கிளாஸ் ராடை எடுத்துட்டு வரக்கூடாதா? சொல்றேன். சரிங்களா? நான் ஒரு பிளாஸ்டிக் ராடை எடுத்துட்டு வரேன். பிளாஸ்டிக் ராடு என்ன சார்ஜ்? பிளாஸ்டிக் ராடை வந்து எதுல ரப் பண்ணி எடுத்துட்டு வரேன்? ஒரு கேட்டோட ஸ்கின்லயோ இல்ல அனிமல் ஏதாவது ஒரு அனிமல் ஃபர்லையோ ரப் பண்ணி எடுத்துட்டு வரேன். இது என்ன சார்ஜ்ல இருக்கும்? நெகட்டிவ்லி சார்ஜா இருக்கு. சரிங்களா? எப்படி நம்ம சீப்பை நம்ம வந்து பக்கத்துல கொண்டு போகும்போது அந்த நியூட்ரல் பீசஸ், இந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்லாம் நியூட்ரலா தானே இருந்துச்சு, அதுல சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆனிச்சு. பாத்தீங்களா? சார்ஜஸ்லாம் என்ன ஆனிச்சு? உங்களுக்கு என்ன ஆனிச்சுன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆனிச்சுல. அதே மாதிரி நான் டச் பண்ண போறது இல்ல, ரப் பண்ண போறது கிடையாது. நான் பக்கத்துல கொண்டு போறேன். ஒரு சார்ஜ்டு பாடியை நியர்பை நியூட்ரல் கண்டக்டர், மெட்டல்ங்கிறது கண்டக்டர், நியூட்ரல் கண்டக்டர்ட்ட கொண்டு போனோம். என்ன ஆகும் சார்? சீப்பு எப்படி அதை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுச்சோ அதே ரீடிஸ்ட்ரிபியூஷன் இங்க இருக்கும். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இங்க வந்து இந்த நெகட்டிவை வந்து பக்கத்துல கொண்டு போகும்போது எது வந்து நெகட்டிவ் பக்கத்துல வந்துச்சு? பாசிட்டிவ். ஏன்னா அட்ராக்ட் பண்ணியிருக்கோம். நெகட்டிவ் வந்து ரிப்பல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இங்க பாருங்க. அதே மாதிரி இப்போ இங்க இந்த சைட்ல எது அக்குமுலேட் ஆகணும் உங்களுக்கு நேரம் தெரிஞ்சிருக்கும். சார் என்ன சார்? நெகட்டிவ் இதுல உள்ள பாசிட்டிவ்லாம் இந்த சைடு வந்து அக்குமுலேட் பண்ணும் சார். சரிங்களா? அக்குமுலேட் பண்ணும். சரிங்களா? சரி, எது வரைக்கும் சார் இந்த பாசிட்டிவ்லாம் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும்? இந்த சைட்ல வந்து பாசிட்டிவ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்குல்ல, எது வரைக்கும் சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது ஏன் அக்குமுலேட் ஆகுது? இந்த நெகட்டிவ்க்கும் இந்த பாசிட்டிவ்க்கும் உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஒரு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால தான் என்ன ஆகுனா அந்த பாசிட்டிவ்லாம் அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கு. பாசிட்டிவ் அக்குமுலேட் ஆக கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். பாசிட்டிவ் அக்குமுலேட் ஆக அடுத்த பாசிட்டிவ் வரும்போது ரிப்பல் பண்ணாது? பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும்ல.
அப்போ எல்லா பாசிட்டிவ் சார்ஜஸும் இங்க அக்குமுலேட் ஆகுமா சார்? கிடையாது. ஏன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆக அடுத்து நியூவா வர இன்கமிங் பாசிட்டிவ் சார்ஜ் என்ன பண்ணா ரிப்பல் பண்ணும். அப்போ உள்ளார வந்து பாத்தீங்கன்னா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும், இங்க பாத்தீங்கன்னா அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இருக்கும். அந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகுற வரைக்கும் இந்த அக்குமுலேஷன் இருக்கும். சார் ரொம்ப நேரம் ஆகுமா சார்? டக்குன்னு நடந்துருப்பா, ரொம்ப குயிக்கா நடந்துரும். சரிங்களா? அப்போ இந்த அட்ராக்ஷன் ஃபோர்ஸுக்கும் சரிங்களா இதுக்குள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் எதுக்குள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் நம்ம அந்த பிளாஸ்டிக் ராடுக்கும் அந்த பாசிட்டிவ் சார்ஜுக்கும் உள்ள அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் இங்க வந்து பாசிட்டிவ்க்கும் உள்ள அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் ஈக்குலிபிரியம் சொல்லுவோம், சமநிலை. இது ரெண்டையும் ஈக்குலிபிரியம் வர வரைக்கும் இந்த சார்ஜஸ் வந்து இங்க அக்குமுலேட் ஆகும். கிளியரா? அப்போ இங்கே பாசிட்டிவ் அக்குமுலேட் ஆகுதுன்னா இந்த சைட்ல பாசிட்டிவ் அக்குமுலேட் ஆகுதுனால இந்த சைடு பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிரும், இந்த சைடு என்ன ஆயிரும் நெகட்டிவ் ரிப்பல் பண்ணல, நெகட்டிவ் வந்து என்ன ஆகும்னா இங்க இருக்கும், இந்த சைடு வந்து நெகட்டிவ் வந்து ரிப்பல் ஆயிருக்கும். அப்போ இந்த சைடு நெகட்டிவ், இந்த சைடு பாசிட்டிவ். நம்ம ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ல பார்த்த மாதிரி இந்த சைடு எது சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆகுனா பாசிட்டிவ்லி அக்குமுலேட் ஆயிருக்கு, இந்த சைடு நெகட்டிவ்லி அக்குமுலேட் ஆயிருக்கு. சரிங்களா? என்னது இங்க பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு, இங்க நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து அக்குமுலேட் ஆயிருக்கு. சரிங்களா? ஓகே, இப்போ சார்ஜ் பண்ணிட்டோமா? ஆமா சார், கொண்டாந்துறீங்க, சார்ஜ் பண்ணிக்க சார், சூப்பர் சார், பிச்சு போடுவேன் பிச்சு. இப்போ இது ஸ்டில் பிகம் என்னதான் நியூட்ரல் தான். ஏன்னா இந்த சார்ஜஸ் எல்லாம் எங்கேயும் எஸ்கேப் ஆகாம இங்கே தானே இருக்கு, எங்கேயுமே எஸ்கேப் ஆகவே இல்லையே. எஸ்கேப் ஆனாதானே, அதாவது ஏதாவது பாசிட்டிவ் கம்மியா இருந்துச்சுன்னா நெகட்டிவ்லி சார்ஜர் சொல்லிடலாம், நெகட்டிவ் அதிகமா இருந்துச்சுனாலும் நெகட்டிவ் சார்ஜர் சொல்லிடலாம் இல்லையா? ஆனா இங்க எதுவுமே ஆகலையே, ரெண்டுமே பேலன்ஸ்டா தானே இருக்கு. செகண்ட் கேஸ்லயும் இது என்னவா தான் இருக்கும், கேஸ் 2லயும் இது நியூட்ரல் தான், இன்னும் சார்ஜ் ஆகல. அவங்க கேட்ட கொஸ்டின் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகணும், சார்ஜ் ஆகல, பேலன்ஸ்டா தான் இருக்கு. சரிங்களா? அப்போ நான் இன்னமும் அந்த பிளாஸ்டிக் ராடை பக்கத்துல தான் வச்சிருக்கேன், நான் எடுத்துட்டு போகல. ஓகேவா? உடனே இங்க இந்த மாதிரி அக்குமுலேட் ஆனதுக்கு அப்போ உடனே நீங்க என்ன சொல்லிடக்கூடாது, சார்ஜ் ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. இந்த சார்ஜஸ் எல்லாம் எங்கேயும் எஸ்கேப் ஆகல, எங்கேயும் டிரான்ஸ்ஃபர் ஆகல, அங்கதான் இருக்கு. சரியா? ஓகே, சரி சார், இப்போ என்ன பண்ண போறீங்க, இதை பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகணும். இப்போ இந்த நெகட்டிவ் தான் சார் தேவையில்லாம இருக்கு, இந்த நெகட்டிவ் யார்ட்டையாவது ஷேர் பண்ணிவிடுங்க சார். ஷேரிங்னு சொன்னோன்னா யார் ஞாபகம் வரா? ஷேரிங்னு சொன்னா யாரும் போறா சார்? இப்பதானே ஃபர்ஸ்ட் இந்த லெக்சர்ல ஃபர்ஸ்ட் நடத்துறீங்களே, பை ஷேரிங் த சார்ஜஸ் டு த எர்த். அதே தான் எப்படி பண்ணேன், பை கனெக்டிங் த ஒயர். அதே தான் பண்ண போறேன். சரிங்களா? இங்க பாருங்க, ஸோ இங்க நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கு, இங்க இது பாசிட்டிவ் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆயிருக்கும். நமக்கு இது பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆகணும், அதான் கொஸ்டின். அப்ப நெகட்டிவ் சார்ஜஸ் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஷேர் பண்ண போறேன். நெகட்டிவ் சார்ஜஸ் போயிடுச்சு அப்படின்னா இதோட டிஃபிஷியன்சி கம்மியாயிரும், பாசிட்டிவ் அதிகமாகும். எது அதிகமா இருக்கும் அந்த சார்ஜ் பாசிட்டிவ்லி சார்ஜ். ஓகே, அப்ப பாருங்க, இங்க உள்ள இந்த நெகட்டிவ் சார்ஜஸை நான் என்ன பண்ண போறேன்னா எர்த்திங் பண்ண போறேன். எப்படி? பை கனெக்டிங் த ஒயர். நான் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த சார்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்க ஆகும்னா எர்த்துக்கு ஃப்ளோ ஆயிரும். ஓகேவா? எர்த்துக்கு ஃப்ளோ ஆயிரும். இப்போ எர்த்துக்கு ஃப்ளோ ஆகணும்னா உங்களுக்கு என்ன சார்ஜஸ் மட்டும் இருக்குங்க, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும் தானே இருக்கும். அதை நான் இருங்களேன் இன்னும் தெளிவா சொல்றேனே, ஒரே நிமிஷம். இங்க பாருங்க, இப்போ இந்த சார்ஜஸ் எல்லாம் இது வந்து கண்டக்டர்ல, மெட்டல்ஸ் பேருங்க கண்டக்டர். அப்போ உங்களுக்கு எது மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கும், பாசிட்டிவ் இருக்குமா? பாசிட்டிவ் அதிகமா இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் அதிகமா இருக்கும். அப்ப இது என்ன சார்ஜ் ஆயிடும், நெகட்டிவ் கம்பேர் பண்ணும்போது பாசிட்டிவ் அதிகமானால இது என்ன சார்ஜ் ஆயிடும், பாசிட்டிவ் சார்ஜர் ஆயிடும். அந்த பாசிட்டிவ் சார்ஜர் என்ன ஆயிரும்னா இந்த சைடு அக்குமுலேட் ஆயிருந்துச்சுல, இங்க பாருங்க அக்குமுலேட் ஆயிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்றேன், ஏன் சார் பாசிட்டிவ் போகாதா சார், ஏன் நெகட்டிவ் மட்டும் போகுது சார்? ஏன்னா பாசிட்டிவ் தான் இதை அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கேன், நான் விட மாட்டேன். எங்கடா பாக்குறேன், நான் விட மாட்டேன். சரிங்களா? அது போகல, இது இங்கே தான் இருக்கு. சரிங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த பிளாஸ்டிக் ராடை கடைசியா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சார்ஜஸ் அக்குமுலேட் ஆன சார்ஜஸ் என்ன ஆகுதுன்னா ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகும். இது ஒரு கண்டக்டருக்கு ஒண்ணு நான் சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் போன லெக்சர்ல, நோட் பண்ணுங்க. இஃப் சம் சார்ஜ் given to the conductor, அது என்ன ஆகும்னா உடனே என்ன ஆகும்னா டிஸ்ட்ரிபியூட் ஆகும். சர்ஃபேஸ்ல என்ன ஆயிரும்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிரும். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த சார்ஜஸ் வந்து இப்படி, இந்த சார்ஜஸ் வந்து என்ன ஆயிரும்னா இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆயிரும். ஓகேவா? இப்போ இது என்ன சார்ஜ்டு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. இது என்ன சார்ஜ்டு, பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. கிளியரா? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்போ ஒரு நியூட்ரல் பாடியை நான் என்ன பண்ணிட்டேன்னா பாசிட்டிவ்லி சார்ஜ் பண்ணிட்டேன். அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்துருச்சு பாருங்களேன். நீ சார்ஜ் பண்ணுங்க மெட்டல் ஸ்பியரை பண்ணிட்டேன், பாசிட்டிவ்லி சார்ஜ் பண்ணிட்டேன்.
எப்படி சார்ஜ் பண்ணேன்? வித்தவுட் டச்சிங். நான் எதையுமே டச் பண்ணல. இங்க பாருங்க, நான் போய் இந்த கண்டக்ஷன்ல வந்து டச் பண்ணுவாங்க, இதுல வந்து ரப் பண்ணுவாங்க. நான் எதுவுமே பண்ணல. சும்மா சார்ஜர் பாடியை பக்கத்துல எடுத்துட்டு போனேன். எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணிட்டேன்னா சார்ஜ் பண்ணிட்டேன். இந்த மெத்தடுக்கு பேரு தான் நீங்க எதிர்பார்க்குற ஒரு கொஸ்டின் ஆன்சர் சொன்னல, சீப்புக்கு சொன்னேனே, அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இந்த மாதிரி டச் பண்ணாம சார்ஜ் பண்றது. இன்னொரு விஷயம் கவனிங்க, இதுல உள்ள சார்ஜஸ் எதுவுமே லாஸ் ஆகல. கண்டக்ஷன்ல கூட என்ன ஆகும், எக்ஸஸ் சார்ஜஸ் இருக்கும். அந்த சார்ஜஸ்ல இருந்து இன்னொரு பாடிக்கு சார்ஜஸ் வந்து ஷேர் பண்ணிடும். சார்ஜஸ் அங்கே லாஸ் ஆகும். ஆனா இங்க சார்ஜஸ் லாஸ் ஆகல, டச் பண்ணல, ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி சார்ஜ் ஆயிடுச்சு. அந்த மெத்தடுக்கு பேர் தான் சார்ஜிங் பை இண்டக்ஷன். சார்ஜிங் பை இண்டக்ஷன். இப்படி படிக்கிறோங்க. இப்படி படிச்சு கடைசியா ஆன்சர் சொல்றோம். எடுத்த உடனே சார்ஜிங் பை இண்டக்ஷன் அப்படிங்கிறது டச் பண்ணாம சார்ஜ் பண்றது தான் சார்ஜிங் பை இண்டக்ஷன் சொல்றதோட, அந்த எக்ஸாம்பிள பார்த்து ஓஹோ டச் பண்ணாம லாஸ் பண்ணாம அதுக்கப்புறம் என்னது ரீடிஸ்ட்ரிபியூஷன் பண்றது, இதுதான் சார்ஜிங் பை இண்டக்ஷனா? இப்ப எழுதுறோம் டெஃபினேஷன். இப்ப அப்படியே ஆட்டோமேட்டிக்கா கை அப்படியே அழகா அப்படியே ஓடும் பாருங்களேன். என்னதுன்னா வாட் இஸ் சார்ஜிங் பை இண்டக்ஷன்? ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். சீப்பில் பார்த்தோம்ல, சீப்பில் பார்த்தோம். அதுக்கப்புறம் போன இதில் ஒரு மாஸ்டிலி சார்ஜ் படி ஆக்கணும்ல. ஸோ அதில் என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆச்சு சார்ஜஸ். ஸோ ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ன ஆகும், இந்த மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன நடக்கும், ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் நல்லா கவனிங்க. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுறோன்னா, ஒரு சார்ஜர் பாடி எடுத்துகிட்டு வந்தோம், பிளாஸ்டிக் ராடை எடுத்துகிட்டு வந்தோம். சரிங்களா? கவனிங்க, ஒரு சார்ஜர் பாடி எடுத்துகிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், பிளாஸ்டிக், இது வந்து சார்ஜர் பாடி. ஒன் சார்ஜர் பாடி வந்து இது வந்து நியூட்ரலாக இருந்துச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நியூட்ரல் பாடியை இது சார்ஜ் ஆனிச்சு. ஓகேங்களா? எப்படி சார்ஜ் ஆனிச்சு அப்படின்னா, நம்ம டச் பண்ணலை, இதில் உள்ள சார்ஜஸ் எதுவும் நம்ம லாஸ் பண்ணலை. ஓகேவா? அப்படியே எழுதலாமா? வேர்டிங்ஸில் அப்படியே எழுதலாமா? என்னது, இன் திஸ் மெத்தட், எந்த மெத்தடில், சார்ஜிங் பை இண்டக்ஷனில், இன் திஸ் மெத்தட் ஒன் சார்ஜ்டு பாடி. சரியா? ஆமாம், பிளாஸ்டிக் ராடு பார்த்தோம்ல. இப்போ ஒன் சார்ஜ்டு பாடி என்ன ஆகுது, ஒன் சார்ஜர் பாடி வந்து யூஸ் ஆகுது. ஒன் சார்ஜர் பாடி இஸ் யூஸ்டு டு சார்ஜ் தி, ஆமாம் சார்ஜ் பண்ணுது. நியூட்ரல் வந்து சார்ஜ் பண்ணுச்சுல, யூஸ்டு டு சார்ஜ். கொஸ்டின் கேட்டு எழுதுங்களேன், ஈஸியாக எழுதலாம். யூஸ்டு டு சார்ஜ் தி அனதர் பாடி. யூஸ்டு டு சார்ஜ் தி அனதர் பாடி. பார்த்தோம்ல, மெட்டல் ஸ்பியர், அனதர் பாடி. எப்படி சார்ஜ் பண்ணுச்சு? பை எப்படி சார்ஜ் பண்ணுச்சு? பை வித்தவுட் எனி லாஸிங் இல்லையா? பை without touching, without touching or without losing any charges, without losing its, எதோட itsனா இந்த சார்ஜர் பாடியோட சார்ஜஸ் எதுவும் லாஸ் ஆகல. without losing its own charges is called charging by induction. இதை ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ஒரு சார்ஜர் பாடியை நம்ம எடுத்துட்டு வரதுனால ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, லாஸ் பண்ணாம டச் பண்ணாம சார்ஜ் ஆனிச்சுன்னா அந்த மெத்தட் தான் சார்ஜிங் பை இண்டக்ஷன். இப்போ நம்ம நோட் பண்ணுங்களேன், சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன்ல என்ன படிச்சோம்? சார்ஜிங் பை ஃப்ரிக்ஷன்ல நம்ம ரப் பண்ணுவோம். ரப் பண்ணும்போது ஒரு இது வந்து பாசிட்டிவ் ஆகும், இன்னொரு வந்து நெகட்டிவ் ஆகும். ஆப்போசிட்டா சார்ஜ் ஆயிருக்குல்ல. அடுத்து சார்ஜிங் பை கண்டக்ஷன் என்ன ஆகும், ஒரு பாடி சார்ஜா இருக்கும். சப்போஸ் இது பாசிட்டிவ்லின்னு எடுத்துக்கிங்களேன், பாசிட்டிவ்லின்னு எடுத்துக்கோங்க. இன்னொரு பாடியை எடுத்துட்டு வந்தா என்ன ஆகும், அதுவும் பாசிட்டிவ்லி சார்ஜ் ஆயிரும். சேம் சைன் ஆஃப் சார்ஜ் இல்ல. இப்போ இந்த இண்டக்ஷன்ல பாருங்களேன், ஃபர்ஸ்ட் நியூட்ரலா இருந்துச்சு, பிளாஸ்டிக் ராடு நெகட்டிவா இருந்துச்சு. பிளாஸ்டிக் ராடை அந்த எதுக்கு நியர்பையா எடுத்துட்டு போனேன், அந்த நியூட்ரல் மெட்டல் ஸ்பியருக்கு பக்கத்துல எடுத்துட்டு போனோன்னே, சரிங்களா, அந்த சார்ஜர் பாடி பக்கத்துல உள்ள ஸ்பியரு எப்படி சார்ஜ் ஆனிச்சு, லாஸ்ட் ரிசல்ட்டா எப்படி சார்ஜ் ஆனிச்சு? இங்க பாருங்க, ஆப்போசிட்டா சார்ஜ் ஆனிச்சா இல்ல சேம் சைன் ஆனிச்சா? நல்லா பாருங்க, பக்கத்துல உள்ள ஸ்பியர், இங்க பாருங்க, சார்ஜர் பக்கத்துல எடுத்துட்டு போகும்போது இந்த பக்கத்துல உள்ள ஸ்பியர் வந்து எப்படி சார்ஜ் ஆயிருக்கு, ஆப்போசிட்டா சார்ஜ் ஆயிருக்கு. இது நெகட்டிவ்னா இது பாசிட்டிவ். அப்ப இது நெகட்டிவா கிடைக்கணும்னா சார் பாசிட்டிவ் எடுத்துட்டு வரணும் சார். தட்ஸ் ஆல். ஓகேவா? ஓகே, நான் புரிஞ்சுதா சார்ஜிங் பை இண்டக்ஷன் என்னன்னு? ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னா, ஒரு 2 மெட்டல் ஸ்பியரை இண்டக்ஷன் மூலியமா எப்படி சார்ஜ் பண்றது அப்படின்னு பார்க்கலாமா? பாருங்க, நான் ஒரு ஸ்பியரை சொல்லிட்டேன், அடுத்து 2 ஸ்பியர் பார்க்கலாமா? இங்க பாருங்களேன், சார்ஜிங் த 2 metal spheres பை எந்த மெத்தட் மூலமா சார்ஜ் பண்ண போறோம், பை இண்டக்ஷன் மூலமா நம்ம சார்ஜ் பண்ண போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, ஏங்கிற மெட்டல், இது வந்து மெட்டல் ஸ்பியர் பா, இதுவும் மெட்டல் ஸ்பியர். இது என்னது நமக்கு மெட்டல் ஸ்பியர். ஓகே, கீழே உள்ளது என்னவா இருக்கும், இன்சுலேட்டிங் ஹேண்டிலா இருக்கும். ஏன் அதை இன்சுலேட்டிங் ஹேண்டில் போடுறோம்? இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட் எதுக்கு அது? ஏன்னா சார்ஜஸ் வந்து எங்க போவ, இன்சுலேட்டிங் போடாம கண்டக்டிங் போட்டீங்கன்னா அது சார்ஜ் ஆனோடனே எங்கெல்லாம் சார்ஜஸ் போயிடும், இடத்துக்கு போயிடும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம்னா, இங்க இன்சுலேட்டிங் ஹேண்டில் போடுறோம். சரியா? இன்சுலேட்டிங் ஸ்டாண்ட். ஓகே சார்.
இப்போ நம்ம எந்த மெத்தட் மூலியமா சார்ஜ் பண்ண போறோம்? இண்டக்ஷன் மூலியமா சார்ஜ் பண்ண போறோம். இண்டக்ஷன் மூலியமா எப்படி சார்ஜ் பண்ணணும்? டச் பண்ணாம சார்ஜ் பண்ணலாம். சரிங்களா? எந்த சார்ஜஸையும் லாஸ் பண்ணாம சார்ஜ் பண்ணலாம் சார். ஓகே, அப்ப கவனிங்க. ஸோ இப்போ கவனிங்க, நான் இப்போ என்ன எடுத்துட்டு வர போறேன்னா கிளாஸ் ராட் எடுத்துட்டு வர போறேன். கிளாஸ் ராட் எடுத்துட்டு வர போறேன். இது வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் ராட் வந்து எங்க ரப் பண்ணி எடுத்துட்டு வரேன்? சில்க் கிளாத்ல ரப் பண்ணி எடுத்துட்டு வரேன். அப்ப இது என்ன சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ். இது இருங்களேன், ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து நான் இதை நியூட்ரலா வச்சுக்கிறேன். ஓகேவா? ஃபர்ஸ்டே எடுத்துட்டு வரேன் வேணா, ஒரு நிமிஷம். எரேசர் அதுக்கப்புறம் நான் பென் வச்சுக்கிறேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸ் 1ல வந்து என்னது நமக்கு? கேஸ் 1ல வந்து இது நியூட்ரல், ரெண்டு ஸ்பியரும் நியூட்ரல். நியூட்ரல்னா நமக்கு என்ன தெரியும் சார்? ரெண்டு ஸ்பியரும் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜஸும் நெகட்டிவ் சார்ஜஸும் எப்படி இருக்குன்னா பேலன்ஸ்டா இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ கேஸ் 2ல சரிங்களா? கேஸ் 2ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு கிளாஸ் ராடு, சார்ஜ்டு கிளாஸ் ராடை எடுத்துட்டு வரேன். என்ன எடுத்துட்டு வரேன்? ஒரு சார்ஜ்டு கிளாஸ் ராடை எடுத்துட்டு வரேன். கிளாஸ் ராட் நமக்கு என்ன சார்ஜ்? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. எப்போ பாசிட்டிவ்லி சார்ஜ்டு? எதோட ரப் பண்ணும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு? சில்க் கிளாத்ல ரப் பண்ணும்போது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அது சார்ஜிங் பை ஃபிரிக்ஷன். சார்ஜிங் பை ஃபிரிக்ஷன் மூலியமா இதை சார்ஜ் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டேன். எடுத்துட்டு வந்தோடனே என்ன ஆகும்? இதை பாசிட்டிவ்ல எடுத்துட்டு வந்தோடனே இதுல உள்ள எதை அட்ராக்ட் பண்ணும்? இந்த எண்ட்ல எதை அட்ராக்ட் பண்ணும்? ஏயோட பியோட. கவனிங்க, ஏயோட இந்த எண்ட்ல எந்த சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகும்? ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடக்குமா? இண்டக்ஷன் ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சார்ஜஸ் நடக்குமா? அப்ப இங்க என்ன சார்ஜஸ் வந்து இங்க அக்குமுலேட் ஆகும்? ஏயோட இந்த எண்ட்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். இது பாசிட்டிவ் சார். நெகட்டிவ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் சார். நெகட்டிவ் வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். எல்லா நெகட்டிவும் அக்குமுலேட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா நெகட்டிவ் வந்து அக்குமுலேட் ஆக இது ரெண்டுக்கும் எதனால அக்குமுலேட் ஆகுது? அட்ராக்ஷனால அக்குமுலேட் ஆகுது. சரிங்களா? அடுத்து இன்கமிங் எலக்ட்ரான்ஸ் வரும்போது என்ன ஆகும்னா இதுக்கும் ரிப்பல்சன் ஃபோர்ஸ் இருக்கும். சரிங்களா? ரிப்பல்சன் ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ இந்த ரிப்பல்சன் ஃபோர்ஸும் அட்ராக்ஷன் ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் இந்த அக்குமுலேஷன் இருக்கும். ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆயிடும். இந்த அக்குமுலேஷன் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் ஆனதுக்கு அப்புறம் ஈக்குவல் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆயிரும்னா இந்த அக்குமுலேஷன் இங்கே ஸ்டாப் ஆயிடும். சரிங்களா? இங்க வந்து நெகட்டிவ், இந்த சைடு நெகட்டிவ் அதிகமா இருக்கா? அப்ப இந்த சைடு பாசிட்டிவ் அதிகமா இருக்குமா? அப்ப இந்த பாசிட்டிவ் இதுல உள்ள நெகட்டிவ்லாம் இங்க அக்குமுலேட் பண்ணுமா? அப்ப இது என்ன ஆகும்? நியூட்ரல் ஆயிருமா? டச் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும்? உங்களுக்கு டச் ஆயிருக்கிறதுனால என்ன ஆகும்? இந்த இடத்துல நியூட்ரல் ஆயிரும். அப்ப இந்த சைடுல எந்த சார்ஜஸ் அதிகமா இருக்கும்? இங்க நெகட்டிவ் இருக்குன்னா இங்க என்ன சார்ஜஸ் வந்து அங்க அக்குமுலேட் ஆயிருக்கும்? பாசிட்டிவ் அக்குமுலேட் ஆயிருக்கும். கிளியரா? சரி, இந்த கேஸ் 1ல இது நியூட்ரல், ரெண்டு ஸ்பியரும் நியூட்ரல். இப்ப சார்ஜ் பண்ணிட்டோமா? சார்ஜ் பண்ணல சார், சார்ஜ் பண்ணல. ஏன்னா இது எப்படி இருக்கு? பவுண்டடா இருக்கு. சார்ஜஸ் எங்கேயும் லாஸ் ஆகும். இங்க பாருங்க, இதுகிட்டையும் சார்ஜஸ் கொடுக்கல, எங்கேயும் சார்ஜஸ் வந்து ஃப்ளோ ஆகல. ஸ்டில் இட் பிகம் நியூட்ரல். கேஸ் 2லயும் என்னதான்? ஸ்டில் இட் பிகம் நியூட்ரல். ஓகேவா? தேர்ட் கேஸ்ல என்ன பண்ண போறேன் அப்படின்னா, தேர்ட் கேஸ்ல இந்த பாருங்க கிளாஸ் ராடை நான் பக்கத்துலேயே தான் வச்சிருக்கேன். ஓகேவா? இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு. அப்ப இங்க நெகட்டிவ்லி சார்ஜ்டு இருக்கும். ஓகேவா? இங்க என்ன சார்ஜ் இருக்கும்? பாசிட்டிவ்லி சார்ஜ் இருக்கும். கரெக்டா? நான் என்ன பண்றேன்னா இப்ப செப்பரேட் பண்ணிட்டேன். சம் டிஸ்டன்ஸ் என்ன பண்றேன்னா செப்பரேட் பண்ணிட்டேன். சரிங்களா? நான் செப்பரேட் பண்ணிட்டேன். செப்பரேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் பாருங்க, இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிபியூஷன் இப்படியே இருக்குமா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், அடுத்த கேஸ் 3ல கேஸ் 4, அது கேஸ் 4 என்ன பண்றேன், கிளாஸ் ராடை ரிமூவ் பண்ணிட்டேன். என்ன பண்ணிட்டேன், கிளாஸ் ராடை ரிமூவ் பண்ற வரைக்கும் இந்த சார்ஜஸ் இங்க இருக்கும், இந்த சார்ஜஸ் இங்க இருக்கும், ஏல இந்த சார்ஜஸ் இங்க இருக்கும், பில இந்த சார்ஜஸ் இங்க இருக்கும். அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நான் கிளாஸ் ராடை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா இங்க பாருங்க, நெகட்டிவ் சார்ஜஸ் இங்க இருக்குமா, இங்க என்ன சார்ஜஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். இருங்க, கிளாஸ் ராட் இருக்கிற வரைக்கும் தான் இந்த சார்ஜஸ் வந்து இங்க இருக்கும் இல்லையா. இந்த அட்ராக்ஷன் வந்து கிளாஸ் ராட் அட்ராக்ஷனால இந்த சார்ஜஸ் இங்க அக்குமுலேட் ஆயிருக்கும். இப்போ நான் கிளாஸ் ராடை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இந்த சார்ஜஸும் இந்த சார்ஜஸ் என்ன ஆகும் பாருங்க, எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. எப்படி அரேஞ்ச் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த சார்ஜஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆகும், இந்த சார்ஜஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆக போகுது பாருங்க, கவனிங்க பாருங்க எப்படி அரேஞ்ச் ஆக போகுது பாருங்க. இந்த நெகட்டிவ் இப்போ இதை ரிமூவ் பண்ணோன்னா இந்த நெகட்டிவ் இந்த எண்டுக்கு போயிடுமா, இந்த எண்டுக்கு போனதுன்னா இந்த பாசிட்டிவ் வந்து இந்த எண்டுக்கு வந்துருமா. கரெக்டா ஓகேவா, கிளியரா, சரிங்களா. இப்போ என்ன பண்றோம்னா இந்த டிஸ்டன்ஸை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னா இப்போ இந்த சார்ஜஸ் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க, இந்த சார்ஜஸ் என்ன ஆகும், சார்ஜஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா சர்ஃபேஸ்ல அப்படியே யூனிஃபார்மா டிஸ்ட்ரிபியூட் ஆயிடும். ஏன்னா இது கண்டக்டர். நான் சொன்ன கண்டக்டர்ல இஃப் சம் சார்ஜ் given to the conductor என்ன ஆகும் அப்படின்னா என்ன ஆகும், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த சர்ஃபேஸ். யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த சர்ஃபேஸ். அப்போ இங்க பாருங்க, டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணோன்னா இந்த நெகட்டிவ்லாம் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த சர்ஃபேஸ், இங்கே பாசிட்டிவ் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் த சர்ஃபேஸ். திஸ் இஸ் A sphere, this is B sphere. Now it is charged or not? Now it is charged or not? Yes, charged. இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு, இது நெகட்டிவ்லி சார்ஜ்டு, இது பாசிட்டிவ்லி சார்ஜ்டு.
ஓகேவா? இதுலேருந்து இது ஏன் சார் நடத்துறீங்க, எங்களுக்கு புரிஞ்சிருச்சு சார். ஓகே, இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் வரும் நோட் பண்ணுங்கப்பா. இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா கவனிங்க. நான் என்ன கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்க. நான் வந்து ஒரு ஏ ஸ்பியருக்கு பக்கம் பாருங்க, ஒரு என்ன கிளாஸ் ராட் எடுத்துகிட்டு வந்தேன்னா, ஸோ கிளாஸ் ராடுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்பியர் என்ன சார்ஜ் ஆனிச்சு? கிளாஸ் ராடு என்ன சார்ஜோ அதே சார்ஜா? இல்லையே, கிளாஸ் ராடு பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ். அப்போ 2 ஸ்பியர் இருக்கு. அந்த 2 ஸ்பியருக்குள்ள ஒரு சார்ஜர் பாடியை கொண்டு போறோம் அப்படின்னா, எந்த சார்ஜர் பாடியை கொண்டு போறோமோ அந்த சார்ஜர் பாடிக்கு ஆப்போசிட் சார்ஜா பக்கத்துல உள்ள ஸ்பியர் சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜர் பாடிக்கு சேம் சார்ஜா கொஞ்சம் தூரமா இருக்க ஸ்பியர் வந்து சார்ஜ் ஆகும். கொஸ்டின் சரிங்களா? நான் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் ராட் எடுத்துட்டு வரும்போது பக்கத்துல ஒரு ஸ்பியர் தான் இருந்துச்சு. அது எப்படி சார்ஜ் ஆனிச்சு? ஆப்போசிட்டா சார்ஜ் ஆனிச்சு. இங்க பாருங்க. சோ அப்ப இங்க பாருங்க, இங்க நான் பக்கத்துல இப்ப கிளாஸ் ராட எது பக்கத்துல எடுத்துட்டு போனேன்? ஏங்கிற ஸ்பியருக்கு பக்கத்துல தான் எடுத்துட்டு போனேன். அப்ப இது வந்து ஆப்போசிட்டா சார்ஜ் ஆகும். அது வந்து இது என்ன சார்ஜோ அதே சார்ஜ் ஆகும். இதே நீங்க இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தீங்கன்னு வச்சுங்க, பி பக்கத்துல இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா இது என்ன சார்ஜ் ஆகும் சார்? பக்கத்துல எடுத்துட்டு போறது வந்து ஆப்போசிட்டா சார்ஜ் ஆகும் சார். அப்ப கிளாஸ் ராட் பாசிட்டிவ்னா இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். கிளியர்? அதே மாதிரி சார்ஜிங் பை ஃபிரிக்ஷன்ல ரப் பண்ற மூலமா ரெண்டும் ஒரே சார்ஜ் ஆகுமா? ரெண்டும் ஆப்போசிட்டா சார்ஜ் ஆகும். சார்ஜிங் பை கண்டக்ஷன்ல என்ன சார்ஜ் இருக்கோ அதே சார்ஜ் தான் நமக்கு கிடைக்கும். பாசிட்டிவ் சார்ஜ்னா பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும், நெகட்டிவ் சார்ஜ்னா நெகட்டிவ் சார்ஜ் ஆகும். இந்த மெத்தட்ல இந்த மாதிரி சார்ஜ் ஆகும். பக்கத்துல உள்ள ஸ்பியர் அது ஆப்போசிட்டா சார்ஜ் ஆகும், தூரமா உள்ள ஸ்பியர் அதே சார்ஜ் ஆகும். நோட் பண்ணுங்க. கிளியர்? ஓகே, இப்போ இந்த சார்ஜிங் பை இண்டக்ஷன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் இருக்கு. சரிங்களா? பார்க்கலாமா? இந்த கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? அது கடைசியில் நான் சொல்றேன் அந்த ஐடியாவை. அதுக்கு முன்னாடி இங்கே சீப்பு சொன்னல, சீப்பு வந்து அந்த பீசஸ் ஆஃப் பேப்பரை வந்து நமக்கு அட்ராக்ட் பண்ணிச்சுல. ஒன்று வந்து நம்ம அது எப்படி சார்ஜ் ஆனிச்சு? ஃபிரிக்ஷனல் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி மூலமா அதை நம்ம சார்ஜ் பண்ணோமா, அந்த அட்ராக்ஷன் பண்றதே ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி தானே சொன்னோம். இன்னொன்று ரீடிஸ்ட்ரிபியூஷனும் நடந்துச்சுல. அந்த ரீடிஸ்ட்ரிபியூஷன் நடந்தது எதனால? இண்டக்ஷனால. ஸோ செகண்ட் வந்து ஆன்சர் வந்து இண்டக்ஷன். கிளியர்? கிளியர்? ஓகே, லாஸ்ட் பாருங்க, ஒரு கொஸ்டின் பார்த்துடலாம் பாருங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாமா? அதுல இருந்து ஒன்று நம்ம கற்றுக்க போறோம். சரிங்களா? கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. கொஸ்டின் ரீட் பண்ணுங்க. ப்ராப்ளம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். சரிங்களா? இந்த ப்ராப்ளம் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன ஆகுனா, ஒரு அடுத்த கொஸ்டின் ஒன்று கேட்பேன், ட்ரூ டெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு. என்ன சார் புரியலையே? இந்த சம் பார்த்துட்டு நான் சொல்றேன். சரிங்களா? கவனிங்க. 5 balls numbered 1 2 3 4 5. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க. நீங்களே ரீட் பண்ணி சால்வ் பண்ணுங்க. பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க. டைம் கொடுக்குறேன். பாஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி, சொல்லட்டுமா? கவனிங்க. 5 balls numbered 1 2 3 4 5. 5 பால் இருக்கா, நம்பர் கொடுத்துருக்காங்களா 1 2 3 4 5ன்னு. சஸ்பெண்டட் யூசிங் செப்பரேட்டட் த்ரெட். சரிங்களா? தொங்க விட்டுருக்காங்க. சரிங்களா? செப்பரேட்டா த்ரெட்டில் வந்து 5 பாலை வந்து தொங்க விட்டுருக்காங்க. நம்பர் வந்து 1 2 3 4 5 கொடுத்துருக்காங்க. இந்த பால்ஸ் 1,2 2,4 4,1 வந்து ஷோ பண்ணுதா? என்ன எதை ஷோ பண்ணுது அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் அட்ராக்ஷனா. சரிங்களா? இந்த 4 பேர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து எதை வந்து இது பண்ணுது? அட்ராக்ஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா ஷோ பண்ணுது. ஓகேவா? இந்த 4 பேர். ஓகேங்களா? அடுத்து while the balls 2,3 4,5 வந்து பார்த்தீங்கன்னா 2,3யும் 4,5யும் ரிப்பல்ஷன் பண்ணுதான். அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் உடனே ஓகே, அட்ராக்ஷன் ரிப்பல்ஷன் ஓகே. என்ன கேட்குறாங்க? therefore ball 1 must be என்ன? ball 1 வந்து என்ன சார்ஜ்னு கேட்குறாங்க. இந்த பேர்லாம் அட்ராக்ட் ஆனிச்சுன்னா, இந்த பேர்லாம் ரிப்பல் ஆனிச்சுன்னா இந்த பால் 1 வந்து என்ன சார்ஜாக இருக்கும் அப்படின்னு எங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? 1 2 3 4. ஓகே, கவனிங்க. என்ன சார்ஜ்னு பார்க்கலாமா? கலர் மாற்றிக்கிட்டோம்னா டிங் பிளாக் டிங் 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 டிங். ஓகே, கவனிங்க. அட்ராக்ஷன் சொன்னோன்னு என்ன ஒன்று ஞாபகம் வரும்? நம்ம படிச்சிருக்கோமே சார் அட்ராக்ஷனா. பால் 1 வந்து என்ன சார்ஜ்னு கேட்குறாங்க. பாசிட்டிவா நெகட்டிவா நியூட்ரலா அப்படின்னு கேட்குறாங்களா? இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம எழுதுவோம். என்ன எழுதுவோம்? கவனிங்க. 1,2 அப்புறம் வந்து 2,4 அப்புறம் வந்து 4,1. இதெல்லாம் என்ன பண்ணுதா? அட்ராக்ட் ஆகுதான். இதெல்லாம் என்ன ஆகுது? அட்ராக்ட் ஆகுது. ஓகே, அடுத்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க? 2,3 அப்புறம் 4,5. இதெல்லாம் என்ன ஆகுதா? ரிப்பல் ஆகுதான். இதெல்லாம் என்ன ஆகுது? ரிப்பல் ஆகுதான். ஓகேங்களா? இந்த பால்லாம் ரிப்பல் ஆகுதான். அப்போ சொல்லுங்க, அப்போ 1 வந்து என்ன சார்ஜாக இருக்கும்? போட்டு பார்க்கலாமா? எதுக்கு சார் இப்போ சார்ஜ் போடுறது? ஃபர்ஸ்ட் எங்க சார் ஸ்டார்ட் பண்ணு?
ஸ்டார்ட் பண்ணுறது தானே நமக்கு முக்கியம். சரிங்களா? அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். ஸோ எங்கே சார் ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த பாலுக்கு சார் ஃபர்ஸ்ட் நான் சார்ஜ் கொடுக்குறது அப்படின்னு இருக்கும். சரிங்களா? உடனே உங்களுக்கு ஞாபகம் வரும், சார் அட்ராக்ஷன் சொன்னோடனே எல்லாருமே சொல்லுவாங்கப்பா, சார் அட்ராக்ஷன் சொன்னோடனே கண்டிப்பாக என்ன போடுவாங்க தெரியுமா, ஏதாவது போட்டு பார்ப்பாங்க, இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் போட்டு பார்ப்போம் அப்படின்னு போட்டு பார்ப்பாங்க. அட்ராக்ஷன்னா என்ன மீனிங், ஆப்போசிட் சார்ஜஸ் அட்ராக்டட் சார். இதுதான் எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். ஆப்போசிட் சார்ஜஸ் வந்து அட்ராக்ட். ரிப்பல் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா சேம் சார்ஜஸ் வந்து ரிப்பல். சேம் சார்ஜஸ் வந்து ரிப்பல். சரிங்களா? ஓகேப்பா? சேம் சார்ஜஸ் வந்து ரிப்பல். இந்த அட்ராக்ஷனில் தான் நீங்கள் நோட் பண்ணணும்ப்பா. என்ன நோட் பண்ணணும்னா, எப்பவுமே ஆப்போசிட் சார்ஜஸ் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகுமா? எங்கேயாவது யோசிச்சு பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளில் ஆப்போசிட் சார்ஜஸ் மட்டும்தான் அட்ராக்ட் ஆகுமா, வேறு எங்கேயாவது அட்ராக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, சீப்பை யோசிச்சு பாருங்களேன். சீப்பை வந்து நம்ம ரப் பண்ணோன்னா இது என்ன சார்ஜ் ஆணுச்சு, நெகட்டிவ் சார்ஜ் ஆணுச்சா? அதே மாதிரி கிளாஸ் ராட் இருக்குல்ல, கிளாஸ் ராடை வந்து சில்க் கிளாத் ரப் பண்ணும்போது என்ன சார்ஜ் ஆணுச்சு, பாசிட்டிவ் சார்ஜ் ஆணுச்சா? இது வந்து ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்கிட்ட கொண்டு போகும்போது இது அட்ராக்ட் பண்ணிச்சா பண்ணலையா? பண்ணுச்சு, கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணுச்சு. அப்போ அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் சார்ஜ்டா என்ன, முன்னாடியே சொல்லிட்டேன், சார்ஜ்டா என்ன, ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர் வந்து நியூட்ரல்ப்பா இல்லையா? அதே மாதிரி தான் கிளாஸ் ராடும் என்ன பண்ணுதுன்னா அந்த ஸ்மால் பீசஸ் ஆஃப் பேப்பர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுச்சு. சரிங்களா? உடனே அட்ராக்ஷன் சொன்ன உடனே சார் சீப்பு வந்து பீசஸ் ஆஃப் பேப்பர் அட்ராக்ட் பண்ணுதுன்னா இது நெகட்டிவ் இது பாசிட்டிவ் சார். சரி, அப்போ அது பாசிட்டிவ். இப்போ கிளாஸ் ராடும் அட்ராக்ட் பண்ணுது. பீசஸ் ஆஃப் பேப்பர் இங்கே பாசிட்டிவ்னா அப்போ நீங்கள் பீசஸ் ஆஃப் பேப்பர் பாசிட்டிவ் நீங்கள் வச்சிங்கன்னா பாசிட்டிவ் ரிப்பல்ல பண்ணணும், ஏன் அட்ராக்ட் பண்ணுது? கரெக்டா? சரிங்களா? அப்போனா என்ன மீனிங், ஓகே சார் இது வந்து நியூட்ரல். ஓகே சாரி சார், எங்கடா போனேன், வாடா அச்சோ தாங்கி போயிட்டானே, வாடா சீக்கிரம் வாடா அடவாடா. ஓகே கவனிங்க, கவனிங்க. ஸோ அப்போ என்ன கிடையாது, நீங்கள் பாசிட்டிவ் போடக்கூடாது. சரிங்களா? அது என்னது, நியூட்ரல். சரிங்களா? அது என்னதுப்பா, நியூட்ரல். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஓகே சார் அட்ராக்ஷன் சொன்னோன்னே நான் ஆப்போசிட் சார்ஜஸ் போட்டக்கூடாது, ஏன்னா நியூட்ரலும் அட்ராக்ட் ஆகுதுல்ல. நோட் த பாயிண்ட். அட்ராக்ஷன் சொன்னோன்னே ஆப்போசிட் சார்ஜஸ் போட முடியாது, நியூட்ரலும் அட்ராக்ட் ஆகுதுல்ல. அப்போ நோட் பண்ணணும், இங்கே ஆப்போசிட் சார்ஜஸ் மட்டும் அட்ராக்ட் ஆகலை, எதுவும் அட்ராக்ட் ஆகும், நியூட்ரலும் அட்ராக்ட் ஆகும். நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட்டு. சரிங்களா? அப்போ என்ன பண்ண முடியாதுன்னா, நம்ம இங்கே ஒரு சார்ஜஸ் வந்து இங்கே போடுறோம்ல, ஏதாவது ஒன்று இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் போடணும், கன்ஃபார்மாக பாசிட்டிவ் இது நெகட்டிவ்னு போட முடியாது. அட்ராக்ஷனில் வந்து நியூட்ரலும் இருக்குது, எது நியூட்ரல்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதனால எப்போ ஆனால் ரிப்பல் இருக்குல்ல, ரிப்பல்ல கண்டிப்பாக இந்த ஒரே ஒரு கண்டிஷன் தான், சேம் சார்ஜஸ் மட்டும்தான் ரிப்பல் பண்ணும், இந்த நியூட்ரல் இந்த மாதிரிலாம் வராது. அப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது தான் ஈஸி. ஸோ இது ஐடியா ப்ராப்ளம்ல நல்லா நோட் பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்கள் சார்ஜஸ் முதல்ல எங்கே போடலாம் அப்படின்னா, ரிப்பல்ஷனுக்குன்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்களா, அங்கேருந்து சம்ம ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இங்கே பாருங்க. ஸோ 2,3 4,5 ஏதாவது ஒரு சார்ஜ் கொடுத்துங்க. இப்போ நானே சும்மா கொடுக்குறேன், 2க்கு ப்ளஸ் கொடுக்குறேன். ரிப்பல்னா கண்டிப்பாக என்ன பண்ணும், சேம் சார்ஜஸ் தான் ரிப்பல் பண்ணும். அப்போ 3யும் ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். நீங்கள் மைனஸ் கூட போட்டுக்கலாம், நான் வேணா சம் முடிச்சுட்டு திரும்ப மைனஸ் வேணா போட்டு பார்க்குறேன். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 2க்கு 3க்கு சைன் போட்டிங்களா, உடனே இங்கே எடுத்து போடுங்க. அப்போ 2 வந்து கன்ஃபார்மாக வந்து ப்ளஸ், 2 வந்து ப்ளஸ். ஓகேவா? சரி, அடுத்து 4, 5 போடலாமா? 4, 5 போடலாம். இங்கே ப்ளஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கிங்களேன். சப்போஸ் இங்கே ப்ளஸ் போடுறீங்கன்னா இங்கே வருவீங்க, இங்கே ப்ளஸ் போடுவீங்க. ஆனால் ப்ளஸ் என்ன பண்ணும், ரிப்பல்ல பண்ணும். ஆனால் கண்டிஷன் என்ன, அட்ராக்டில் ஆகணும். அப்போ மைனஸ் போடுங்க சார், ப்ளஸ் வேணாம். அப்போ எரேசர் எடுத்து போடுறா, மைனஸ் போடுறா. ஓகேவா? அடாடாடாடா இவங்க வேறப்பா. பெண்ணு இது வந்து மைனஸ் போடலாம். ஓகேவா? 4 வந்து என்னது, மைனஸ். சரிங்களா? அப்போ இது மைனஸ்னா இங்கே மைனஸா, இப்போ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு, ஏன்னா ரிப்பல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 4 மைனஸ்னா கண்டிப்பாக சேம் சைனை தான் ரிப்பல் பண்ணும். அப்போ 5 மைனஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு. ஸோ இப்போ இங்கே பாருங்க, இங்கே 4 மைனஸ்னா இங்கேயும் 4 மைனஸா, உடனே இங்கே 4 மைனஸ்னா 1 ப்ளஸ் சார். அட்ராக்ஷனில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அட்ராக்ஷன் வந்து எப்போவுமே ஆப்போசிட் சார்ஜஸ் மட்டும் தான் அட்ராக்ட் ஆகாது, நியூட்ரலும் அட்ராக்ட் ஆகும். அப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கேயும் ப்ளஸ் போடணும் இல்லையா? இப்போ ப்ளஸ் ரிப்பல் பண்ணணும்ல, அப்போ கண்டிஷன் வந்து கொஞ்சம் என்ன ஆகும்னா தப்பாகும்ல. சரிங்களா? அப்போது கண்டிப்பாக என்னது, இங்கே வந்து சரி இங்கே மைனஸ் போட்டோம்னா இங்கே மைனஸ் போடுற மாதிரி இருக்கும். அப்போ கண்டிப்பாக சார்ஜஸ் போட முடியாது. அப்போ கண்டிப்பாக இது என்னவா தான் இருக்கும், 1 வந்து என்னவா இருக்குன்னா நியூட்ரலாக இருக்கும். 1 வந்து என்னது, நியூட்ரல். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, ஓகே சார் அட்ராக்ஷன்ல நியூட்ரலும் அட்ராக்ட் ஆகும்ல, அடங்க இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்ல. சரிங்களா? அப்போ நியூட்ரல், திஸ் இஸ் த ஆன்சர். கிளியர்?
ஓகே சார், நான் நீங்கள் ப்ளஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்க, மைனஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க சார். நான் இப்போ பண்ணுறேன், கவனிங்க. இப்போ பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 1,2 2,4 4,1 வந்து என்னது அட்ராக்ஷனா, இது அட்ராக்ஷனு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2,3 4,5 வந்து ரிப்பல்ஷன். ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பவுமே ரிப்பல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுமா? நான் இப்போ எக்ஸாம்பிள் மைனஸ் போடுறேன். மைனஸ் சார்ஜ், சரிங்களா? மைனஸ் சார்ஜ் கண்டிப்பாக ரிப்பல்னா ஆப்போசிட் சார்ஜ் இல்லை, சேம் சார்ஜ் தான் ரிப்பல் பண்ணும். அப்போ 3 கண்டிப்பாக மைனஸ். அப்போ இங்கே 2 வந்து மைனஸு, இங்கேயும் மைனஸு. ஸோ 4 வந்து 2 வந்து 4 அட்ராக்ட் பண்ணுதுன்னா இது ப்ளஸ்ஸாக இருக்கும். அதனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கலாம். கண்டிப்பாக லைக் சார்ஜஸ் தான் என்ன பண்ணுன்னா ரிப்பல் பண்ணும். ஸோ இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ 4 ப்ளஸ்னால் இதுவும் ப்ளஸ்ஸு, சரிங்களா? அப்போ பாருங்கள், இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா இங்கே மைனஸ் போடுவீங்க, கண்டிஷன் வராது. கண்டிப்பாக இது என்னவா இருக்கும்னா நியூட்ரலாக தான் இருக்கும். கண்டிப்பாக என்னப்பா இருக்கும்? நியூட்ரலாக இருக்கும். நான் கிளியர் தான். ஸோ இதுலேருந்து ஒரு விஷயம், திஸ் இஸ் அட்ராக்ஷன்லாம் 2 இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த அட்ராக்ஷனை வச்சு நம்ம என்ன சொல்ல முடியாதுன்னா, அட்ராக்ட் ஆகுதுன்னா சார்ஜு தான் அட்ராக்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் ரிப்பல் ஆகுதுன்னா கண்டிப்பாக 2 ஆப்ஜெக்டும் சார்ஜ் ஆயிருக்குன்னு அர்த்தம். பக்கத்தில் கொண்டு வரும்போது ரிப்பல் ஆகுதுன்னா 2 கண்டிப்பாக சார்ஜு. ட்ரூ கண்டிஷன் இஸ் ட்ரூ ஃபார் ரிப்பல்ஷன். அப்போ கொஸ்டின் பாருங்க, சரிங்களா? ஸோ விச் இஸ் த ட்ரூ டெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன்? நேரம் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா என்ன எலக்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பாடி வந்து சார்ஜாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணுறோம். அதான் எலக்ட்ரிஃபிகேஷன் டெஸ்ட். ஓகேவா? இப்போ நான் வந்து பக்கத்தில் கொண்டு வரும்போது ரிப்பல் பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக 2 பாடியும் சார்ஜ் ஆகிருக்கும். ரிப்பல் பண்ணுதுன்னா கண்டிப்பாக சார்ஜ் ஆகிருக்கும். ஆனால் அட்ராக்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக 2 பாடியும் ஒரு பாடி சார்ஜ் இல்லாமல் இருக்கலாம், சரியா? நியூட்ரலாக இருக்கலாம், சரியா? கண்டிப்பாக சார்ஜ் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ ட்ரூ டெஸ்ட் ஆஃப் எலக்ட்ரிஃபிகேஷன் எதுன்னா ரிப்பல்ஷன், நாட் அட்ராக்ஷன். நாட் அட்ராக்ஷன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த லெக்சர் முடியுது. ஸோ தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.